கைஸ் நான் முதல்ல வந்து ஷேர் பண்ண போர்டு வந்து உங்களுக்கு கிளியரா விளங்குனது தானே? ஸ்டார்ட்ல நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போர்டு வந்த பிள்ளைகள் விளங்குது தானே? யா, நீங்க அந்த பின் பண்ணி வச்சீங்கன்னா சரி பிள்ளைகள். ரைட். அப்ப இதுக்கு என்ன ஆன்சர் வரும் சொல்லுங்க. கொணர் நிறைவேற்றுகை சுழற்சியில கொணர்தலினுடைய பிரதானமான நோக்கம் யாது? எது வரும் ஆன்சர்? அறிவுறுத்தல்களை நிறைவேற்றுதல். பிள்ளைகள் நிறைவேற்றுவது எங்களுக்கு யாருடா? நிறைவேற்றண்ட பிள்ளைகள் எக்ஸிக்யூட் பண்றது யார் எங்களுக்கு? ஏஎல்யூடோ தோல் இல்லையா? சோ இது எங்களுக்கு வராது பிள்ளைகள். நினைவகத்திலிருந்து அடுத்த அறிவுறுத்தலை மீட்டெடுத்தல் இது வருமா இல்லையா பிள்ளைகள்? நாங்க மெமரியில இருந்து அடுத்த ப்ரோக்ராம் பிள்ளைகள் நாங்க மீட்டெடுக்கிறோம். வருமா இல்லையா? ஃபெச் பண்றேன்னு சொன்னா யார் பிள்ளைகள்? ஃபெச் பண்றேன்னு சொன்னா அதை மியூட் பண்ணுங்க. சஹீரா பானுவா. சொல்லுங்க நீங்க. நினைவகத்திலிருந்து அடுத்த செய்நிரலை மீட்டெடுத்தல்னு சொன்ன பிள்ளைகள் சரி வருமா இல்லையா? கெஸ் பண்ணுங்க. அடுத்த ப்ரோக்ராமை கொண்டு வர பிள்ளைகள். அடுத்த ப்ரோக்ராமை கொண்டு வரணும். அடுத்த ப்ரோக்ராம் எங்க வரப்போகுது? ரெமுக்கு தானே வரப்போகுது. வருமா இல்லையா? அறிவுறுத்தல்களை பின்னோக்கி மாற்றுதல்னு சொன்னா இது இல்லை இல்லையா? விளைவுகளின் நினைவகத்தில் சேமித்தல் அப்படிங்கிற ரெஜிஸ்டர்ல ஸ்டோர் பண்ண வராது. முறைமையின் வளங்களை வினைத்திறனாக முகாமை செய்த பிள்ளைகள் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கான ஃபைன். ஓகே, அதுங்களுக்கு வராது பிள்ளைகள். இதுவும் உங்களுக்கு ஃபைன். இது கேஸ்ல ஓஎஸ் தொழிற்பாடு பிள்ளைகள் ஃபங்க்ஷன்ஸ் இதுவும் ஃபைன், இதுவும் ஃபைன், இதுவும் ஓகே. ஆன்சர் எது பிள்ளைகளுக்கு? செகண்ட் ஒன். ஏன்னா மெமரியில பிள்ளைகள் நாங்கள் அடுத்த ப்ரோக்ராமை நாங்கள் மீட்டெடுக்கிறேன்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு ரெம்முக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு அட்மிட் ஆகுமே, அது எங்களுக்கு யாரு? ஃபெச் செய்யற. ரைட். ஸோ ஆன்சர் செகண்ட் ஒன். ஓகே, இதெல்லாம் இருக்கட்டும். நான் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போற பார்ட் பிள்ளைகள் எங்களுக்கு நெட்வொர்க்ல இருந்து நான் முக்கியமான பகுதியை வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு முடிக்க போறேன். நெட்வொர்க், அதன் பிறகு டேட்டா பேஸ், அதன் பிறகு பைத்தன். அந்த ஆர்டர் நான் செஞ்சுட்டு வரப்போம் பிள்ளைகள். ஓகேவா? முக்கியமான பகுதியில் ஃபர்ஸ்ட்டுக்கு முடிக்க போறேன். நெட்வொர்க் பகுதி, அதனை தொடர்ந்து பிள்ளைகள் டேட்டா பேஸ் பகுதி, அதனை தொடர்ந்து எங்களுக்கு பைத்தன் பகுதி, அதனை தொடர்ந்து பிள்ளைகள் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் பகுதி, அதனை தொடர்ந்து மற்ற பகுதியை பார்ப்போம். ஓகே, ரைட். இப்ப சொல்லுங்க. நெட்வொர்க்ல பிள்ளைகள் எங்களுக்கான வினா 17வது. ஏ தொடக்கம் இ வரைக்கும் முகப்படியாளப்பட்ட சேவையக கணினிகளை, சர்வர் கம்ப்யூட்டரை 1 தொடக்கம் 5 வரை முகப்படியாளமிடப்பட்ட நேரொத்த விவரிப்புகளோட பொருத்தமாக்குக. ஓகே, ரைட். பாருங்க, ஒரு பக்கம் பிள்ளைகள் எங்களுக்கு சர்வர் கம்ப்யூட்டர் தந்திருக்காங்க, அங்கால அதுக்கான விவரிப்பு தந்திருக்காங்கடா. ஃபர்ஸ்ட் பிள்ளைகள் நாங்க விவரிப்புகளை வாசிப்போம். வாசிக்க பிள்ளைகள் என்னென்ன சர்வர்ஸ் எங்களுக்கு ஐடியா வரணும் அழகா போடலாம். வலையமைப்பில் உள்ள சாதனங்களுக்கு ஐபி முகவரிகளை ஒதுக்குதல். சொல்லுங்க பிள்ளைகள், என்ன சர்வர் இது? கன்ஃபார்ம் எங்களுக்கு ஐபி அட்ரஸ் ஒதுக்குறன்னு சொன்னாலே பிள்ளைகள் எங்களுக்கு என்ன சர்வர்? டிஹெச்இபி சர்வர். என்ன சர்வர் பிள்ளைகள்? டிஎன்எஸ் அல்ல, டிஹெச்இபி சர்வர். நெட்வொர்க்ல வார சாதனங்களுக்கு ஐபியை வந்து தன்னியக்கமான முறையில இயங்க நிலை ஐபிகளை வழங்கக்கூடிய சர்வர் யாருன்னு கேட்டா பிள்ளைகள் டிஹெச்இபி சர்வர். சும்மா ஐபி ஒதுக்குற சர்வர் யாருன்னு கேட்டாலும் ஆன்சர் என்ன பிள்ளைகள்? டிஹெச்இபி சர்வர். ஓகே. எஸ்எம்டிபி POP3 ஆகிய நெறிமுறைகளை பயன்படுத்தி தொடர்பாடலை மேற்கொள்ள இடமளித்தல். யார் விடும் சொல்லுங்க. எஸ்எம்டிபி நாங்க இமெயில் அனுப்புறதுக்கான புரோட்டோகால். POP3 பிள்ளைகள் நாங்க இமெயிலை பெற்றுக்கொள்வதற்கான புரோட்டோகால். அப்ப இமெயில் தொடர்பாக பயன்படுத்தக்கூடிய புரோட்டோகால் சொன்னா நிச்சயம் இது மெயில் சர்வர். ரைட். இது ஏபிஐ மற்றும் இணைய சேவைகள் உட்பட பிற சேவைகள் மற்றும் பயன்பாடுகளோட ஒருங்கிணைப்பதற்கான இடைமுகத்தை வழங்கும். என்ன மாதிரி கேஸ்? யார் இருக்கும் பிள்ளைகள் வாய்ப்பு உங்களுக்கு? அப்ளிகேஷன். குட். யார் பிள்ளைகள்? அப்ளிகேஷன். அடிக்கடி அணுகும் வலைப்பக்கங்களின் தகவல்களை பதுக்குவதோட சில வலைத்தளங்களுக்கான அணுகலை தடுத்தல். யார் பிள்ளைகள்? பேர்ல இருக்கு ப்ராக்ஸி சர்வர். வெரி குட். ப்ராக்ஸி பதிலாள் சேவையகம் அல்லது பிரதிநிதித்துவ சேவையகம். ப்ராக்ஸிக்கு நிறைய தொழில் இருக்கு இல்லையா? அதுல ஒன்று யார் பிள்ளைகள்? ஒன்று யாரு சொல்லுங்க. ஒன்று நாங்க அடிக்கடி அணுகிற வெப்சைட் பிள்ளைகள் பதுக்குற, கேட்ச் பண்ற. ரெண்டாவது வெப்சைட்டுக்கான அணுகல் பிள்ளைகள் தடுப்பது. நெக்ஸ்ட் வெப்சைட்டுக்கான இணைய வேகத்தை கட்டுப்படுத்துவது, இணையம் பயன்படுத்தும் நேரத்தை கட்டுப்படுத்துவது. அதே மாதிரி பாதுகாப்பு செயற்பாட்டுக்கு நாங்க பயன்படுத்தலாம் பிள்ளைகள். ரைட். இப்படி நிறைய ஃபங்க்ஷன்ஸ் யாருக்கு இருக்கு?
ப்ராக்ஸிக்கு எல்லாம் நாங்க படிச்சிருக்கோம். வலையமைப்புள்ள சாதனங்களுக்கு தன்னியக்கமான முறையில இயங்குநிலை ஐபிகளை வழங்குறது அப்படிங்கிற டிஹெச்சிபி. ஆனா நெட்வொர்க்ல வர சாதனங்களுக்கு இணைப்பு பகிர்ந்து அளிப்புன்னு சொன்ன அப்படிங்கிற ப்ராக்ஸி. கவனம். ரைட். தென் நெக்ஸ்ட் சொல்லுங்க அப்படிங்களுக்கு மின்னஞ்சல் செய்திகளை சரியான அஞ்சல் சேவையங்களுக்கு அனுப்புவதற்காக அஞ்சல் பரிமாற்றம் மெயில் எக்ஸ்சேஞ்ச் பதிவுகளை வழங்குவதோட ஆள்களை பேருக்குரிய ஐபி முகவரிகளை பெயர்த்தல் யார் அப்படிகள்? டொமைனுக்கான ஐபியை காட்டுது யாரு? டிஎன்எஸ், டொமைன் நேம் சிஸ்டம் சர்வர். எங்க இருக்கு ஆன்சர்? எது வருமா ஆன்சர்? ப்ராக்ஸிக்கு பிள்ளைகளுக்கு வரக்கூடியது 4வது. அப்ப ஏக்கு 4. அந்த அடிப்படையில் பார்த்த பிள்ளைகள் 1ம் 2ம் வரும். டிஎன்எஸ்க்கு எங்களுக்கு 5 வரும் இல்லையா? சோ எங்களுக்கு ஆன்சர் ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா? ஃபர்ஸ்டா? நோ, செகண்ட் ஒன். பிக்கு எங்களுக்கு 5th பிள்ளைகள், சிக்கு எங்களுக்கு 1, டிக்கு 2, இக்கு 3. செகண்ட் ஒன் ஆன்சர். எஸ். ஓகே. இப்ப கவனிங்க பிள்ளைகள், வலையமைப்பு முகவரி மொழிபெயர்ப்பு. வலையமைப்பு முகவரி மொழிபெயர்ப்பு. நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் தொடர்பான பின்வரும் கூற்றுகளுள் சரியானது எது? தெரியுமாடா உங்களுக்கு நெட் பத்தி? நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் தெரியுமா பிள்ளைகள்? படிச்சிருக்கீங்களா? நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். ஓகே, நான் விளங்கப்படுத்துறேன். அப்ப அதுக்கு பிறகு நீங்க வந்து கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லுங்களா, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ரைட். ஒரு பிக்சர் ஒன்று கூட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்னா ஓகே ஃபைன். ஓகே, நான் இந்த இன்டர்நெட்ல பிள்ளைகள் எடுத்த பிக்சர் உங்களுக்கு விளங்குதா பிள்ளைகள்? நான் இப்போ உங்களுக்கு ஷோ பண்ற அந்த இமேஜ் உங்களுக்கு விளங்குதா? ப்ரௌசர் விளங்குதா பாருங்க. ரைட். ஓகே. இப்போ நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் என்பதுடா உங்களுக்கு தெரியும், ஐபில வந்து பிள்ளைகள் ஐபி அட்ரஸ்ல 2 விதமான ஐபி அட்ரஸ் இருக்கு. ஒன்று என்ன பிள்ளைகள்? ஒன்று பிரைவேட் ஐபி, 2 யார் பிள்ளைகள்? பப்ளிக் ஐபி. ஒன்று பிரைவேட் ஐபி, 2வது எங்களுக்கு பப்ளிக் ஐபி. இதுல பிரைவேட் ஐபி என்ன யார் பிள்ளைகள்? பிரைவேட் ஐபின்னு சொன்னா நாங்க அடிக்கக்கூடிய உள்ளக வலையமைப்பில் காணப்படக்கூடிய நாங்களோட லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல காணப்படக்கூடிய சாதனங்களுக்கு பிள்ளைகள் நாங்க ஒதுக்குற எல்லா ஐபியும் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? பிரைவேட் ஐபி. நாங்க ஒரு பேங்க்ல, ஒரு ஸ்கூல்ல அல்ல ஒரு கம்பெனில பிள்ளைகள் நாங்க நெட்வொர்க் பண்ணக்குள்ள அங்க உள்ள சாதனங்களுக்காக நாங்க வழங்குற ஐபி எல்லாம் யார் பிள்ளைகள்? பிரைவேட் ஐபி. பப்ளிக் ஐபி என்பது பிள்ளைகள் பொதுவாக நாங்க இன்டர்நெட்டோட இணையிற டைம், இணையத்தோட நாங்க இணையிற டைம் பிள்ளைகள் அந்த இன்டர்நெட்டோட தொடுக்கப்பட்டுள்ள எல்லா சாதனங்களையும் தனித்துவமாக இனங்கண்டு கொள்வதற்காக இணைய சேவை வழங்குனர் என்று சொல்லக்கூடிய இன்டர்நெட் சர்வீஸ் ப்ரொவைடர்ஸ் இருப்பாங்களே, ஐஎஸ்பி, அந்த ஐஎஸ்பியால வழங்கப்படுகின்ற அந்த ஐபிக்கு பேர் பிள்ளைகள் பப்ளிக் ஐபி. ஓகே. இப்ப நான் இந்த பேசுற டைம் பிள்ளைகள் நீங்க எல்லாரும் அந்த இன்டர்நெட்ல இருக்கீங்க. எங்க எல்லாரையும் தனித்துவமா அடையாளம் கண்டுகொள்வதற்காக எங்களுக்கு இணைய சேவையை யாரு தந்தாங்களோ அந்த டயலாக், ஏர்டெல் இப்படிப்பட்ட இணைய சேவை வழங்குனர்களால எங்களுக்கு வழங்கப்படுகின்ற ஐபி யார் பிள்ளைகள்? பப்ளிக் ஐபி. பப்ளிக் ஐபி எங்களுக்கு மாறும் பிள்ளைகள், டைம் டு டைம் எங்களுக்கு மாறும். இப்ப எனக்கு வந்த ஐபி நான் டேட்டா ஆஃப் பண்ணி போட்டு பிள்ளைகள் திரும்ப கனெக்ட் பண்ண எனக்கு மாறி இருக்கும். நான் இப்ப கூகுள்ல போயிட்டு காட்டுறேன் பாருங்க, வாட் இஸ் மை ஐபி. சி வாட் இஸ் மை ஐபின்னு சொல்லி அடிக்கும் பிள்ளைகள். ஓகே, அடிச்சுட்டு என்டர் பண்றோம் பாருங்க. என்டர் பண்ண பிள்ளைகள் எங்களுக்கு ஒரு வெப்சைட் வரும் பாருங்க, வாட் இஸ் மை ஐபி அட்ரஸ்.com. இந்த வெப்சைட்ல போயிட்டு பிள்ளைகள் நான் ஐபியை பார்த்தா இந்த ஒரு ஐபி ஒன்று இருக்கு பாருங்க. இந்த ஐபி பிள்ளைகள் எனக்கு இப்ப ஐஎஸ்பியால டயலாக் கம்பெனியால பிள்ளைகள் எனக்கு வழங்கப்பட்ட ஐபி. டயலாக் கம்பெனியால எனக்கு வழங்கப்பட்ட ஐபி யார் பிள்ளைகள்? இந்த ஐபி. ஓகே, இதே மாதிரி நீங்களும் போயிட்டு சர்ச் பண்ணி பார்க்கலாம் பிள்ளைகள், வாட் இஸ் மை ஐபி என்று சொல்லி உங்களுக்குன்னு சொல்லி ஒரு ஐபி காட்டும் பிள்ளைகள், பிரச்சனையே இல்லை. இது குறைத்த டைம், நீங்க இணையத்தோட அக்சஸ் பண்ற டைம், உங்களை அடையாளம் கண்டுகொள்வதற்காக உங்களோட ஐஎஸ்பியால வழங்கப்படுகின்ற ஐபி பிள்ளைகள். நான் டேட்டா ஆஃப் பண்ணி போட்டு திரும்ப கனெக்ட் செய்யக்குள்ள எனக்கு ஐபி அட்ரஸ் மாறும். இரண்டு பிள்ளைகள் இது பப்ளிக் ஐபி. ஆனா நாங்க லோக்கல் ஏரியா நெட்வொர்க்ல பிள்ளைகள் நாங்க ஒரு நெட்வொர்க் பண்ணியிருந்தோமா இருந்தா அந்த லேண்ட் நெட்வொர்க்ல காணப்படுற சாதனங்கள் பிள்ளைகள் ஐபி மாறாது. எக்ஸாம்பிள் கவனிங்க பிள்ளைகள், இந்த பிக்சர்ல நாங்க ஒரு லேண்ட் நெட்வொர்க் ஒன்று பண்ணிப்போம். சி இது ஒரு லேண்ட் நெட்வொர்க் பிள்ளைகள். ஓகேவா? இதுல எங்களுக்கு 10.0.1, 10.0.2, 0.0.3, 0.0.4 என்று சொல்லி பிள்ளைகள் 4 வித்தியாசமான தனிப்பட்ட ஐபி முகவரியை கொண்ட மாதிரி பிள்ளைகள் நான் ஒரு லேண்ட் நெட்வொர்க் ஒன்று அடிச்சு வச்சிருக்கேன். யார் பிள்ளைகள்? லேண்ட். ஃபைன். இப்ப இந்த லேண்ட்ல பிள்ளைகள் ஒவ்வொரு சாதனங்களும் தங்களை தனித்துவமாக இனங்கண்டு கொள்வதற்காக 1 2 3 4 என்று சொல்லக்கூடிய கிளாஸ் ஏ ஐபி அட்ரஸ் கொண்டிருக்காங்க. பிரச்சனையே இல்லை.
இந்த ஐபி அட்ரஸ் பிள்ளைகள் அவங்க அந்த லேண்ட் நெட்வொர்க்குள்ள இருக்கக்கூடாதான் பிள்ளைகள் அவங்களுக்கான ஐபி அட்ரஸ். ஆனா இவங்க இணையத்தோட இணைகிறாங்கன்னு சொன்னா குறைத்த டைம் பிள்ளைகள் அவங்க இணையத்தோட இணையக்குள்ள இவங்களுக்கான பிரைவேட் ஐபி ஆனது யாரா கன்வெர்ட் ஆகும் பிள்ளைகள்? பப்ளிக் ஐபியாக கன்வெர்ட் ஆகும். காரணம் இந்த ஐபில பிள்ளைகள் சேம் ஐபில இன்னும் ஒரு கம்பெனிக்கும் அந்த ஐபி கொடுத்திருப்பாங்க. உலகத்துல ஒரு 100 கம்பெனிஸ்க்கு இது மாதிரி ஐபி கொடுத்திருப்பாங்க பிள்ளைகள். அப்ப அந்த கம்பெனில எந்த சாதனம் எங்கட சாதனம் இனம் கண்டு கொள்வதற்காக நாங்க இணையத்தோட இணையிற டைம் பிள்ளைகள் ஐஎஸ்பியால எங்களுக்கு அந்த ஐபி வழங்குவாங்க. அதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? பப்ளிக் ஐபி. கிளியர்? நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் என்பது பிள்ளைகள் நல்லா கவனிங்கோ. நான் இங்க இன்டர்நெட் ஆக்சஸ் பண்றதுக்காக நான் ரவுட்டர் ஒன்று வாங்கியிருக்கேன் பிள்ளைகள். யாரு? ரவுட்டர். அந்த ரவுட்டர் மூலம் பிள்ளைகள் நான் ஸ்விட்ச் ஒன்ல கனெக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த ஸ்விட்ச் மூலமாக இணையமானது எல்லாருக்கும் வருது. எஸ் ஆனோ பிள்ளைகள்? எஸ். ஓகே, நான் போர்டை ஷேர் பண்ண கொஞ்சம் இருங்களா, ஈஸி எங்களுக்கு. போர்ட் தெரியுதாடா? ஒருக்கா பாருங்க. செக் பண்ணுங்க, போர்ட் தெரியுதா? ரைட், இங்க பாருங்களா, ஈஸியா காட்டுறேன் பாருங்க. நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் இது வரைக்கும் எக்ஸாமுக்கு வரல பிள்ளைகள். ஒருவேளை இந்த வாரம் வாரத்துக்கான சான்சஸ் இருக்கு, கொஞ்சம் நல்லா பாத்துக்கோங்க. முக்கியமான பாட்டு இது. ரைட், இங்க பாருங்களா, இது எங்கட ஸ்விட்ச் பிள்ளைகள். நல்லா பாருங்க, இது எங்கட ஸ்விட்ச். ஓகே, இது எங்கட ஸ்விட்சா. இந்த ஸ்விட்சில் நான் ஒரு 3 சாதனத்தை பிள்ளைகள் கனெக்ட் பண்றேன். இது எங்கட முதலாவது பிசி, இது எங்கட 2வது பிசி, இது யார் பிள்ளைகள்? 3வது பிசி. ஓகே, கம்ப்யூட்டர் 1, கம்ப்யூட்டர் 2, கம்ப்யூட்டர் 3. ஓகே, போர்ட் தெரியாட்டி எங்கட வீடியோ ஒருக்கா பின் பண்ணிக்கோங்க. நீங்க பாருங்களேன், அதில் பாத்தீங்கன்னு சொன்னா தெரியும் தானே, 2 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்கணும். ஒரு டிவைஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ஜூம் ப்ரோன்னு சொன்னதுல பிள்ளைகள் எங்களுக்கு பின் பண்ணி கொண்டீங்கன்னா சரி. அப்ப நான் அட்மின் என்று போட்டு வைக்கேன். ரைட், அப்ப அட்மினை நீங்க பின் பண்ணீங்கன்னு சொன்னா சரி பிள்ளைகள். ஓகேவா? மற்றவர்களுக்கு விளங்குதா இடம் போர்ட்? ரைட், இங்க பாருங்க, இது எங்களுக்கு பிள்ளைகள் பிசி 1 யாருங்களா? இது எங்களோட முதலாவது பிசி பிள்ளைகள் பிசி 1, இது எங்களுக்கு 2, இது யார பிள்ளைகள்? 3. இப்ப நான் இந்த டிவைஸுக்கு வழங்கின ஐபி பிள்ளைகள் 10.0.0.1, இவருக்கு 10.0.0.2, இவருக்கு யார பிள்ளைகள்? 10.0.0.3 என்று சொல்லக்கூடிய ஐபி. ஃபைன். இது எங்களுக்கு பிள்ளைகள் ஒரு லோக்கல் ஏரியா நெட்வொர்க்கா, ஒரு கம்பெனியின் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். இப்ப சொல்லுங்க நீங்க பிள்ளைகள், இந்த ஐபி அட்ரஸ் ஆனது, நான் என்ன வழங்கின ஐபி அட்ரஸ் ஆனது குறித்த நெட்வொர்க்ல உள்ள ஒவ்வொரு சாதனங்களையும் தனித்துவமாக இனங்காண்பதற்கான ஐபி. எஸ் ஆனோவா பிள்ளைகள்? எஸ் ஆனோவா? இந்த குறித்த நெட்வொர்க்ல அந்த ஒவ்வொரு சாதனங்களையும் தனித்துவமாக இனங்கண்டு கொள்வதற்காக நான் வழங்கின ஐபி தான் பிள்ளைகள் இந்த ஐபி. இதுக்கு பேர் தான் எங்களுக்கு யாரு? இதுக்கு பேர் தான் எங்களுக்கு யாரு பிள்ளைகள்? பிரைவேட் ஐபி. எஸ் ஆனோவா? எஸ், எக்ஸாக்ட்லி, பிரைவேட் ஐபி. அந்த குறித்த நெட்வொர்க்ல உள்ள சாதனங்களை நான் தனித்துவமா இனம் கண்டு கொள்வதற்காக வழங்கின ஐபி. இந்த ஐபி பிள்ளைகள் நான் குளோபலா இன்டர்நேஷனல் ரீதியாக எல்லாரையும் இனங்காட்ட இயலுமா சொல்லுங்க. ஏன்டா இதே மாதிரி பிள்ளைகள் பாகிஸ்தான்ல இன்னொரு நெட்வொர்க் இருக்கும், இந்தியாவில் இன்னொரு நெட்வொர்க் இருக்கும், அவனும் அதே மாதிரி ஐபியை கொடுத்து வச்சிருப்பான். அப்ப நாங்க எல்லாரும் பிள்ளைகள் இன்டர்நேஷனலா கனெக்ட் ஆகிற டைம் எங்களை தனித்துவமா இனங்காட்டுறதுக்கு இந்த ஐபியால இயலாது. ஏன்னா இது குறித்த பில்டிங்ல காணப்படக்கூடிய ஒவ்வொரு சாதனங்களையும் யுனிக்கா ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய அட்ரஸ் பிள்ளைகள். அது எங்களுக்கு யாரு? பிரைவேட் ஐபி. இதற்காக தமிழிகள் நான் என்ன பண்ணுவாங்கண்டா, நாங்க ஒவ்வொரு டைமும் இணையத்தோட இணையிற டைம், இது எங்களுக்கு ஐஎஸ்பி பிள்ளைகள், இன்டர்நெட். ஓகே, நாங்க இணையத்தோட இணையக்குள்ள பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், நாங்க ரவுட்டர் கூட தான் இணைவோம் பிள்ளைகள். இது ரவுட்டர் எங்களுக்கு நெட்வொர்க் ரவுட்டர் அல்ல, நாங்க இணையத்துக்காக பயன்படுத்தக்கூடிய இன்டர்நெட் ரவுட்டர். ஓகே, இந்த ரவுட்டர் பிள்ளைகள் நான் ஸ்விட்சுக்கு கனெக்ட் பண்ணா ஸ்விட்ச் மூலம் அந்த இன்டர்நெட் கனெக்ஷன் யாருக்கு போகுது? அந்த 3 டிவைஸுக்கும் போகுது. ஓகே, இப்போ நல்லா கவனிங்க பிள்ளைகள், ரவுட்டர்னு சொன்னா நாங்க இணையம் தேவை எங்களுக்கு இருக்கிறதால நாங்க டயலாக் ரெக்வஸ்ட் பண்ணி எடுத்த ரவுட்டர் பிள்ளைகள். அந்த டைம் இந்த ரவுட்டருக்கு வழங்கப்பட்ட ஐபி 200.12.18.10 வச்சுக்கோங்க பிள்ளைகள். யாரு? 200.12.18.10.
இது என்ன ஐபி பிள்ளைகள்? பிரைவேட் ஐபியா பப்ளிக் ஐபியா? பப்ளிக் ஐபி. ஏண்டா உலகத்துல பிள்ளைகள் எல்லாருக்கும் மத்தியில எங்களை தனித்துவமா இனங்கண்டு கொள்வதற்காக இந்த ஐஎஸ்பி என்று சொல்லக்கூடிய டயலாக் கம்பெனியால எனக்கு வழங்கப்பட்ட ஐபி. இது ஓகேவாடா? நான் சொன்னது டவுட் இருக்கா பிள்ளைகள்? குயிக். இது எங்களுக்கு பப்ளிக் ஐபி, இது எங்களுக்கு பிரைவேட் ஐபி. ஓகேயா? ரைட், நல்லா கவனிங்க. இந்த சேம் ரவுட்டரை யூஸ் பண்ணி தான் பிள்ளைகள் நாங்க 3 டிவைஸையும் கனெக்ட் பண்ணிருக்கோம். எஸ் நோவா? ஆளுக்கு தனித்தனி ரவுட்டர் பிள்ளைகள் அல்லது 3 பேரும் வந்து ஒரே ரவுட்டரை கூட கனெக்ட் ஆறாங்க? 3 பேரும் ஒரே ரவுட்டரை கூட இன்டர்நெட்ல அக்சஸ் பண்றாங்களா அல்லது 3 பேருக்கும் தனித்தனி ரவுட்டரா? 3 பேருக்கும் ஒரே ரவுட்டர். ஒரே ரவுட்டர். கிளியர்? சோ கைஸ், இது எங்களுக்கு பப்ளிக் ஐபி. இந்த ஒரே பப்ளிக் ஐபி வித்தியாசமான தனிப்பட்ட ஐபி முகவரிகளை கொண்ட சாதனங்களுக்காக பகிர்ந்தளிக்கப்படுது. எஸ் நோ அப்படிகள்? எஸ். இவன் போயிட்டு இப்போ வாட் இஸ் மை ஐபிஎன் அடிச்சு பார்த்தா இந்த ஐபியை தங்காட்டும். இவன் போயிட்டு வாட் இஸ் மை ஐபிஎன் அடிச்சு பார்த்தா இந்த ஐபியை தங்காட்டும். இவன் போயிட்டு வாட் இஸ் மை ஐபிஎன் அடிச்சு காட்டாலும் யாரை காட்டும் பிள்ளைகள்? இந்த ஐபியை தங்காட்டும். கிளியர்? பிகாஸ் ஒரு பப்ளிக் ஐபி ஆனது பல சாதனங்களுக்காக பிள்ளைகள் பகிர்ந்தளிக்கப்படுது. ஓகே, இதுக்கு பேர் தான் பிள்ளைகள் நாங்க சொல்லுவோம் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன் என்று சொல்லக்கூடிய நெட். கிளியர்? என்ன மீனிங்டா, வித்தியாசமான தனிப்பட்ட முகவரிகளை கொண்டக்கூடிய பல சாதனங்கள் ஒரே பொது ஐபி முகவரியை பயன்படுத்தி இணையத்தினோடு இணைகிற செயற்பாடுக்கு பேர் பிள்ளைகள் நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். சார் 2 ரவுட்டர்னு சொன்னீங்க, நெட்வொர்க் ரவுட்டர் வர்சஸ் மற்ற ரவுட்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, நான் பண்ணிடுறேன். சரியா? இங்க பாருங்க, எங்களுக்கு வித்தியாசமான தனிப்பட்ட முகவரிகளை கொண்ட பல சாதனங்கள் தனியொரு பப்ளிக் ஐபியை பயன்படுத்தி இணையத்தினோடு இணைவதற்கான செயற்பாடு யார் பிள்ளைகள்? நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். எங்களோட தனிப்பட்ட ஐபி முகவரியானது பொதுவான பொது ஐபி முகவரியாக மாற்றப்படுது. ஓகேவாடா? நீங்க இதை கன்ஃபார்ம் பண்றது பிள்ளைகள், வீட்டுல வந்து 2-3 போன் இருக்குங்களா உங்களோட வீட்டுல? 2-3 போன் இருக்கு தானே பிள்ளைகள்? நீங்க என்ன பண்ணுங்கண்டா, கிளாஸை முடிச்சுட்டு ஒரு ட்ரை ஒன்று பண்ணி பார்த்துட்டு எனக்கு மறக்காம பிள்ளைகள் இன்ஃபார்ம் பண்ணுங்க. ஓகே, அப்பதான் நீங்க ப்ராக்டிக்கலா யூஸ் பண்ண மாதிரி போகும் பிள்ளைகள். மறக்காம ட்ரை பண்ணுங்களா? உங்களோட போன் இருக்கு தானே, உங்களோட போன்ல கூகுள்ல போயிட்டு பிள்ளைகள் வாட் இஸ் மை ஐபி அடிச்சிங்கன்னா வார ஃபர்ஸ்ட் வெப்சைட்ல பிள்ளைகள் உங்களோட ஐபியை நோட் பண்ணுங்க. உங்களோட ஐபியை லெட்ஸ் சே 190.10.12.18. ஓகே, இது எண்ட் ஐபியா? ரைட். இப்போ எங்களோட அம்மாட போன் எடுங்க பிள்ளைகள். அம்மாட போன் எடுத்து அம்மாட போன்லயும் அதே மாதிரி வாட் இஸ் மை ஐபி அடிங்க. எக்ஸாம்பிள் அம்மாட போனுக்கு பாத்தீங்கன்னா 190.20.30.18 வச்சுக்கோங்க பிள்ளைகள். ரைட், இது அம்மாட போன் ஐபி. இப்போ நீங்க என்ன பண்ண போறீங்கடா, அம்மாட ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி நீங்க இன்டர்நெட்டை பாவீங்க. அம்மாட ஹாட்ஸ்பாட்டை கனெக்ட் பண்ணி நீங்க இன்டர்நெட்டை பாவீங்க. இப்போ நீங்க மீண்டும் வாட் இஸ் மை ஐபின்னு உங்களோட டிவைஸ்ல அடிச்சா உங்களோட அம்மாக்கு என்ன ஐபி காட்டுதோ அதை தான் உங்களுக்கு காட்டும். ஏனண்டா எங்களுக்கு இன்டர்நெட் எங்க இருந்து வருது? இப்ப அம்மாட போன்ல இருந்து வருது. அம்மாக்கு என்ன ஐபி? இது. எனவே இந்த ஐபி தான் பிள்ளைகள் எனக்கான ஐபி. அப்போ ஒரு ஹாட்ஸ்பாட்ல பிள்ளைகள் 10 பேர் கனெக்ட் ஆறாண்டா 10 பேருக்கும் சேம் ஐபி தான். எஸ் ஆனோவா? ஒரு ஹாட்ஸ்பாட்ல 10 பேர் கனெக்ட் பண்றாங்கன்னு சொன்னா 10 பேருக்கும் சேம் ஐபி. எஸ் அப்படின்னு பிள்ளைகள் ட்ரை பண்ணி பாருங்க நீங்க. இப்ப 3 பேரும் ஒரே ரவுட்டரை கூட கனெக்ட் பண்ணக்குள்ள பிள்ளைகள் இவனும் 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 சேம் ரவுட்டரை கூட கனெக்ட் பண்றான். வித்தியாசமான தனிப்பட்ட முகவரிகளை கொண்ட பல சாதனங்கள் தனியா ஒரே ஒரு பொது ஐபியை பயன்படுத்தி பிள்ளைகள் இன்டர்நெட் கூட கனெக்ட் பண்றான். அப்ப எல்லாருக்கும் பிள்ளைகள் இதுதான் அவன் ஐபி. எனவே இப்ப எக்ஸாம்பிளுக்கு கவனிச்சுக்கோங்க, இந்த டிவைஸ் ஹேக் பண்ணிட்டான்னு சொன்னா மாட்ட போறது 3 பேர் தான். பிகாஸ் 3 பேருக்கும் சேம் ஐபி தானே. திங்க் பண்ணி பாருங்க, இவன் ஹேக் பண்ணிட்டான்னு சொன்னா டேட்டாவை ஹேக் பண்ணவன் யாருன்னு ட்ரேஸ் பண்ணக்குள்ள கவர்மெண்ட் கண்டுபிடிக்குது இவன் தான் ஹேக் பண்ணு சொல்லி. இந்த ஹேக் பண்ணவனுக்கு யார் ஐபி கொடுத்த? டயலாக். டயலாக் கிட்ட கேட்பான், இந்த ஐபி நீங்க யாரை கொடுத்த? இந்த கம்பெனிக்கு. கம்பெனிட்ட வந்து பிடிப்பான். கம்பெனிக்காரனுக்கு தெரியா யாரு ஹேக் பண்ணுன்னு சொல்லி. நிச்சயம் 3 பேர் ஒருத்தர் தான். எஸ் ஆனோவா? இதுக்கு தான் சொல்லடா, பப்ளிக் வைஃபை யூஸ் பண்ணக்குள்ள ஃப்ரீயா வைஃபை கிடைக்குதுன்னு சொல்லி போட்டு பிள்ளைங்க ஆக்டிவ் பண்ணக்கூடா, மாட்டுவீங்க. பிள்ளை டைப் நிறைய பேர் ரயில்வே ஸ்டேஷன் அங்க இங்கன்னு சொல்லி பிள்ளைகள் பப்ளிக் வைஃபை கிடைக்குன்னு சொல்லி போட்டு தகவலும் கனெக்ட் பண்ணி நல்லா யூஸ் பண்றேன். கூடுதலா பப்ளிக் வைஃபைல பிள்ளைகள் ஹேக்கிங் நடக்கும். ரைட், ஹேக்கிங் நடந்த பிள்ளைகள் அந்த டைம் யார் யார் டிவைஸ் எல்லாம் வந்து கனெக்ட்ல இருந்துச்சோ அத்தனை பேரையும் மல்லி கொண்டு போய் செக் பண்ணுவானுங்க. சும்மா மாற்ற கேஸ். ரைட்டா? என்னடா அந்த டைம் பப்ளிக் ஐபி யார் யாருக்கு வழங்குன? எங்க எல்லாருக்கும் தானே. யார் யார டிவைஸ் எல்லாம் கனெக்ட்ல இருந்துச்சோ அத்தனை பேரையும் பிடிச்சிட்டு போவான்.
யோசிச்சு பாருங்க. அப்ப நாங்க பப்ளிக் ஐபியை பயன்படுத்த பிள்ளைகள் பப்ளிக் வைஃபை நாங்க யூஸ் பண்ணக்குள்ள திங்க் பண்ணணும். பிகாஸ் எங்க எல்லாருக்குமே வந்து சேம் ஐபி தான். நான் கனெக்ட் பண்ண எனக்கு மதான் ஐபி, உங்களுக்கு மதான் ஐபி, மற்றவனுக்கு இன்னொரு ஐபி. ஓகே, விபிஎன் நாங்க போட்டோம்னா தப்புவோம். நான் விபிஎன் உங்களுக்கு ஹைட் பண்ணுமே ஐபியை, ரியல் ஐபியை ஹைட் பண்ணுமே பிள்ளைகள். விபிஎன் நாங்க போட்டோம்னா தப்புவோம். ஆனா இது விபிஎன் இல்லையே, இது என்ன கேஸ்? இப்ப நான் ஒரு ரவுட்டர் ஒன்று வாங்குறேன் பிள்ளை, ஒரு ரவுட்டர் வாங்கி நான் 5 டிவைஸை கனெக்ட் பண்ண, 5 டிவைஸுக்கு ஒன்றுவான ஐபி. அந்த ரவுட்டருக்கு என்ன ஐபியை வழங்கிருக்காங்களோ அந்த ஐபி எங்களுக்கு 5 டிவைஸுக்கு போகுது. இது யார் அப்படிகள்? நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். விளங்கிட்டா உங்களுக்கு? விளங்கிட்டா? இப்ப இங்க பாருங்க பிள்ளைகள், இன்டர்நெட் இருக்கு, ஒரு ரவுட்டர் இருக்கு, சுவிட்சில் 4 டிவைஸ் இருக்கு. இப்ப 4 டிவைஸுக்கும் இந்த ரவுட்டருக்கு வந்த ஐபி தான் வந்திருக்கும். எஸ் ஆனோவா? சோ இங்க பாருங்க, எங்களுக்கு 3 டிவைஸ் இருக்கு பிள்ளைகள், 3க்குமான ஐபி எங்களுக்கு டிஃபரெண்ட். ஸோ இது எங்களுக்கு பிரைவேட் ஐபி. எங்களுக்கு பப்ளிக் ஐபி வருது பிள்ளைகள் ரவுட்டருக்கானது. இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணக்குள்ள குறித்த பப்ளிக் ஐபி எல்லாருக்கும் போகுது பிள்ளைகள். ஸோ எல்லா டிவைஸும் இந்த பொதுவான பப்ளிக் ஐபியை பயன்படுத்தித்தான் இணையத்துக்கூடாக ஆக்சஸ் பண்ணுவாங்க. இதுக்கு பேர் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். லெட் மீ ஓப்பன் ChatGPT. ஓகே, அழகா காட்டுறோம் பாருங்க. ஏன்னா படிக்கிறத பிள்ளைகள் தெளிவா படிச்சிட்டோம்னா ஓகே. இங்க பாருங்களா, ரைட். What is network address translation? Network address translation is a techniques used in networking to modify the source or destination IP address of packets as they pass through a router or firewall. It allows multiple devices on a local area network like home or office network to share a single public IP addresses when communicating with external networks such as internet. பாத்தீங்களா? ரைட், எக்ஸாம்பிள் பாருங்க. பிரைவேட் ஐபி பிள்ளைகள் எங்களுக்கு 192 168 அங்கால அதுல வார ஐபி அட்ரஸஸ் எங்களுக்கு இருக்கு. ஓகே, பப்ளிக் ஐபி எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். டிரான்ஸ்லேஷனை பாருங்க. When a device inside the network sends data to an external site, the router or firewall using net will replace the private IP address of the device with the public IP address. So the external sites sees traffic coming from the public IP address. இதான் எங்களுக்கு வார இஷ்யூ பிள்ளைகள். ஸோ நீங்க நான் சொன்ன மாதிரி பிள்ளைகள் ட்ரை பண்ணி பாருங்க. வீட்டில் 2 டிவைஸை கனெக்ட் பண்ணி பிள்ளைகள் 2க்கும் செக் பண்ணி பாருங்க, அழகா காட்டும். ஓகே, ஃபைன். டவுட் இருக்காடா? இப்ப சொல்லுங்க, என்ன ஆன்சர் பிள்ளைகள்? என்ன ஆன்சர்? இணையத்தை பயன்படுத்தாத உள்ளக வலையமைப்புகளில் குறிப்பாக இன்ட்ராநெட்ல நெட் எங்க நெட் வந்தாலும் இன்டர்நெட் வரணும் எங்களுக்கு. உள்ளக வலையமைப்பில் உள்ள சாதனங்களுக்கு வித்தியாசமான பொது ஐபி எப்பல. உள்ளக வலையமைப்பில் பல சாதனங்கள் ஒரு பொது ஐபி முகவரியை பயன்படுத்த அனுமதிக்கும். சரியா பிள்ளையா? சரி, இப்ப கிளியரா உங்களுக்கு நெட்வொர்க் அட்ரஸ் டிரான்ஸ்லேஷன். குட், ரைட். இப்ப அடுத்தது பாருங்க, ஐபி வெர்ஷன் 4 மற்றும் ஐபி வெர்ஷன் 6 என்பன பற்றிய கூற்றுகள்ல சரியான கூற்று எது? ஓகே, ஃபைன். கைஸ் உங்களுக்கு தெரியும்டா, ஐபி வெர்ஷன் 4 பிள்ளைகள், அதே மாதிரி ஐபி வெர்ஷன் 6. ஐபி வெர்ஷன் 4 வந்து மொத்தம் எத்தனை பிட்ஸ் நிலம் பிள்ளைகள்? ஐபி வெர்ஷன் 4 வந்து எத்தனை பிட்ஸ் நிலம் சொல்லுங்க? 32 பிட்ஸ் நிலம். குட். ஐபி வெர்ஷன் 6 சொல்லுங்க. ஐபி வெர்ஷன் 6 பிள்ளைகள் 128 பிட்ஸ். ஐபி வெர்ஷன் 4 அதே மாதிரி ஐபி வெர்ஷன் 6. ஓகே, ஐபி வெர்ஷன் 4 பாத்தீங்கன்னா பிள்ளைகள் 32 பிட்ஸ். ஐபி வெர்ஷன் 6 பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு 128 பிட்ஸ். வெரி குட். ஐபி வெர்ஷன் 4 ஆனது பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும். ஐபி வெர்ஷன் 4 நாங்க எப்படி குறிப்போம்னா டாட்டட் டெசிமல் நோட்டேஷன் என்று சொல்லக்கூடிய
குற்றிட்ட தசம குறியீட்டால நாங்க குறிச்சு காட்டுவோம் பிள்ளைகள் நார்மலா டெசிமல்ல. ஆனா எங்களுக்கு ஐபி வெர்ஷன் 6 அப்படி இருக்குமெண்டா, லெட் மீ ஷோ யூ ரைட். ரைட், கொஞ்சம் இருங்க. ஓகேங்க, பாருங்களா நான் இப்ப டைப் பண்ற விலங்கான்னு பாருங்க அப்படி விளங்குதா? ஓகே ரைட். இப்போ ஐபி வெர்ஷன் 4 பாத்தீங்கன்னா பிள்ளைகள் இங்க பாருங்களா, ஐபி வெர்ஷன் 4 பாத்தீங்கன்னா எங்களுக்கு 192 168 10 12 சொல்லுவோம் பிள்ளைகள். இது யார் எங்களுக்கு ஐபி வெர்ஷன் 4. எப்படி இருக்கும்? 4 துண்டங்கள் இருக்கும் பிள்ளைகள். ஒவ்வொரு துண்டங்களும் டொட்ங்கிற அடையாளத்தால வந்து வேறுபடுத்தப்படும் பிள்ளைகள், பிரச்சனை இல்லை. அதே டைம் ஒரு துண்டத்துல வார ஆக குறைந்த பெருமானம் 0, ஆக கூடிய பெருமானம் யார் பிள்ளைகள் 255. 0 தொடக்கம் 250 வரையில் 55 வரையிலான பெருமானங்களை கொண்ட 4 தொகுதிகளாக ஒரு நிறுத்தல் புள்ளியால வந்து வேறுபடுத்தப்படத்தக்க ஒரு 4 தொகுதிகளை கொண்ட பிள்ளைகள் ஐபி வெர்ஷன் 4 எங்களுக்கு இருக்கும். ஆனால் ஐபி வெர்ஷன் 6 இருக்குதானே பிள்ளைகள், 6 மொத்தம் எங்களுக்கு 128 பிட்ஸ் நிலம். இதை குறைத்து காட்டுவது கடினம் என்பதால் பிள்ளைகள் இந்த 128 பிட்ஸும் எங்களுக்கு 8 துண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு பிள்ளைகள். எத்தனை துண்டங்கள்? 8 துண்டங்கள். ஓகே, அப்ப 128 பிள்ளைகள் நாங்க 8 துண்டங்களா பிரிச்சோம்னா ஒரு துண்டம் எத்தனை பிட்ஸ்? 16 பிட்ஸ். கிளியர்? 128 பிட்ஸ் பிள்ளைகள் மற்றும் 8 துண்டங்களாக பிரிக்கப்படுது. அப்ப 8 துண்டங்களாக பிரிக்கப்பட்டால் ஒரு துண்டங்கள் எத்தனை பிட்ஸ் பிள்ளைகள்? 16 பிட்ஸ். அந்த 16 பிட்ஸையும் இலகுவாக காட்டணும் என்கிற நோக்கத்தோட ஹெக்ஸாடெசிமல் பெருமானமாக மேலும் பிரிக்காங்க பிள்ளைகள். அப்போ ஒரு ஹெக்ஸாடெசிமல் பெருமானம் 4 பிட்ஸ் இல்லையா? அப்ப 16 பிட்ஸ்களும் எங்களுக்கு பிள்ளைகள் 4 ஹெக்ஸாடெசிமல் பெருமானங்கள் பிள்ளைகள். அப்ப பாருங்க, 2001 சொன்னா எங்களுக்கு இது எங்களுக்கு பிள்ளைகள் 16 பிட்ஸ், இது எங்களுக்கு 16 பிட்ஸ், இது எங்களுக்கு 16 பிட்ஸ். அப்படி 8 துண்டங்களுக்கும் பாத்தீங்கன்னா பிள்ளைகள் எங்களுக்கு 128 பிட்ஸ் மொத்தமாக இருக்கு. இது யாரு பிள்ளைகள் எங்களுக்கு நார்மலா? இது எங்களுக்கு ஒரு ஐபி வெர்ஷன் 6க்கான ஸ்டைல் பிள்ளைகள். கவனம், ஐபி வெர்ஷன் 4 எங்களுக்கு ஃபுல் ஸ்டாப்பால வந்து பிள்ளைகள் வேறுபடுத்தப்படும். ஆனால் ஐபி வெர்ஷன் 6 ஆனது கோலோனால பிள்ளைகள் வேறுபடுத்தப்படும். யாரால? கோலோனால. ஓகேவா? டவுட் இருக்கா? ஐபி வெர்ஷன் 6 பிள்ளைகள் எங்களுக்கு கோலோனால வேறுபடுத்தப்பட்டிருக்கும். டவுட் இருக்காடா? என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்? குயிக்கன்னு சொல்லுங்க. ரைட், ஓகே, பெர்ஃபெக்ட். இதுல பாருங்க, மேலும் பிள்ளைகள் நாங்க இந்த ஐபி வெர்ஷன் 6 வந்துட்டா நாங்க ஷார்ட் பண்ணலாம்டா. எப்படி தெரியுமா? இப்ப கவனிங்க. இப்ப எங்களுக்கு பிள்ளைகள் ஐபி வந்து இப்படி வந்திருக்குன்னு வைங்களேன். ரைட், இப்படி வந்திருக்கீங்களா? எங்களுக்கு பிசி. ஓகே, இதை நாங்க எப்படி ஷார்ட் பண்ணலாம்னா பிள்ளைகள், இந்த 0 வருது பிள்ளைகள், 0 நாங்க இப்படி காட்டலாம். எப்படின்னா நாங்க ஷார்ட் பண்றதுக்கான பிள்ளைகள் இந்த 4 பூஜ்ஜியத்துக்கு பதிலா பிள்ளைகள் ஒரு பூஜ்ஜியம், இங்க எங்களுக்கு ஒரு பூஜ்ஜியம், இங்க எங்களுக்கு ஒரு பூஜ்ஜியம், இப்படி காட்டலாம். கிளியர்? இது எங்களுக்கு சரி. அதே போல பிள்ளைகள் எங்களுக்கு கண்டினியூஸா வந்து 0 வரக்குள்ள, தொடர்ந்து பிள்ளைகள் நிறைய 0 வரக்குள்ள நாங்க இந்த 0 பிள்ளைகள் டபுள் கோலோன்ல காட்டலாம்டா. எப்படி பிள்ளைகள்? டபுள் கோலோன்ல. அப்ப டபுள் கோலோன்ல ரெப்ரசென்ட் பண்ண பிள்ளைகள் இதோட மீனிங் என்னன்னு சொன்னா, இதுக்கு நடுவுல வார எல்லாம் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? 0. எப்படி? இந்த எல்லா 0வும் எங்களுக்கு இருக்குதான் பிள்ளைகள். இவ்வளவும் எங்களுக்கு தொடர்ந்து 0 வாரத்தால இவ்வளவு 0வை நாங்க ஷார்ட்டா காட்டணும்டா பிள்ளைகள், டபுள் கோலோன் வச்சோம்டா. சரி, அப்ப டபுள் கோலோன் ஆனது பிள்ளைகள் எங்களுக்கு யாரை காட்டும் என்றால், நடுவுல வார எல்லாமே யார பிள்ளைகள்? 0 என்று சொன்ன பிள்ளைகள் ரெப்ரசென்ட் பண்ணும். ஓகே, டவுட் இருக்கா? அதுக்காக நல்லா கவனிங்க பிள்ளைகள். நான் ஒரு ஐபி எழுதுறேன், சரியான்னு சொல்லுங்களா? 10 கோலான் கோலான் 2, சரியா பிள்ளையா? சரியான ஐபி வெர்ஷன் 6 இல்லையா இது? எஸ் ஆர் நோ பிள்ளைகள்? எஸ். நான் இப்ப சொல்லாட்ட பிள்ளைகள் நீங்க பிள்ளையா நான் சொல்லியிருப்பீங்க, யோசிச்சு பாருங்க. 10 தொடங்குது பிள்ளைகள், 2ல முடியுது. அப்ப அந்த கேப்ல வார எங்களுக்கு எல்லாம் யாரு பிள்ளைகள்? நடுவுல துண்டுல வார எல்லாம் எங்களுக்கு யாரு? ஜீரோஸ். ஓகேவா? எல்லாம் எங்களுக்கு 0 பிள்ளைகள். இப்ப சொல்லுங்க, நீங்க 2 கோலம் கோலம் 5 கோலம் கோலம் 10, சரியா பிள்ளையா?
இது எங்களுக்கு பிள்ளைகள் தவறு பிள்ளை. ஏன் தெரியுமா? ஒரு ஐபில ஒரு இடத்தை மட்டும்தான் பிள்ளைகள் எங்களுக்கு டபுள் கோலோன் வரலாம். 2 3 இடத்துல எங்களுக்கு வரையலாது. கவனம். நிறைய ஜீரோ இருந்தாலும் ஒரு இடத்தில் மாத்திரம் தான் பிள்ளைகள் நாங்க டபுள் கோலோன் யூஸ் பண்ணி எழும். கிளியர்? சார் டபுள் கோலோன் இதுக்கு இடையில எத்தனை ரேஞ்ச் வரும் அதுவும் கூட இருப்போம். எத்தனை ஜீரோ இருக்கோ நாங்க டபுள் கோலோன் போடுவோம்டா சிஸ்டம் நடுவில் எத்தனை ஜீரோ வரும்னு சொல்லி ஐடென்டிஃபை பண்ணும் அது. ஓகே, இப்ப சொல்லுங்க ஆன்சர் பாப்போம். இணையத்தை பயன்படுத்தாத பார்த்தாச்சு இல்லையா? ரைட். எங்களுக்கு 19 வினாப்பிகள். ஐபி வெர்ஷன் 4 ஆனது 4 பைட்ஸ் நீளத்தை கொண்டதுடன் ஐபி வெர்ஷன் 6 ஆனது 32 பைட் நீளத்தை கொண்டது. ஒரு பைட் பிள்ளைகள் 8 பிட். ஸோ 4 பைட்னு சொன்ன பிள்ளைகள் எங்களுக்கு சரி 4 32 ஃபைன். 32 8 எத்தனை பிள்ளைகள்? எத்தனை பைட் எங்களுக்கு வரப்போகுது? ஐபி வெர்ஷன் 6 சொல்லுங்க. எத்தனை பைட் பிள்ளைகள்? எத்தனை பைட்? எத்தனை பைட்? பைட்டை கேட்டிருக்கு, பிட் அல்ல பைட். எங்களுக்கு 16 ஒரு துண்டத்துல பிள்ளைகள் 16 பிட்ஸ் இருக்கு. எத்தனை பைட்? 2 பைட். எங்களுக்கு 16 பிட்ஸ் இருக்கு பிள்ளை ஒரு துண்டத்துல. அப்ப 2 பைட்டுக்கு சமன். மொத்தம் 8 துண்டங்கள் இருக்கு இது மாதிரி. அப்ப 8 எத்தனை எங்களுக்கு? எப்படி பாத்தீங்கன்னு சொல்லுங்க சார். இது பேசிக்கான கணக்கு எங்களுக்கு. 8 பிட் சேர்ந்த யார் பிள்ளைகள்? 8 பிட் எங்களுக்கு ஒரு பைட். ஐபி வெர்ஷன் 4 வந்து பிள்ளைகள் மொத்தம் எங்களுக்கு 32 பிட்ஸ் இல்லையோ? அப்ப எத்தனை பைட் வரும் எங்களுக்கு? 4 பைட். நான் எடுத்த 32 எங்களுக்கு ரைட். அப்ப எங்களுக்கு சொல்லுங்க ஐபி வெர்ஷன் 6 எங்களுக்கு 128 பிட்ஸ் இல்லையா? 128 பிட் எத்தனை எங்களுக்கு? 16 பைட். என்ன 16 தர 8 எத்தனை எங்களுக்கு? யோசிச்சு பாருங்க. ஓகே, சோ எங்களுக்கு 32 என்று சொல்லப்பட்டதால் பிள்ளைகள் தவறு பிள்ளை. ரெண்டாவது பாருங்க, 5::10 என்பது ஒரு செல்லுபடியான ஐபி வெர்ஷன் 6 முகவரி. சரியா பிள்ளையா? சரி இல்லையா? சோ இது எங்களுக்கு சரி பிள்ளைகள். மூணாவது பாருங்க, பொதுவாக 127.0.0.1 என்பது ஐபி வெர்ஷன் 4 லூப் பேக் டெஸ்ட் முகவரி ஆகவும். இது எங்களுக்கு சரி பிள்ளைகள். அது என்னடா லூப் பேக் என்று சொன்ன பிள்ளைகள்? லூப் பேக் என்பதுடா நெட்வொர்க்ல வர பிரச்சனைகளை சரி செய்வதற்காக பயன்படுத்தக்கூடிய டெஸ்டிங் பிள்ளைகள் எங்களுக்கு. லூப் பேக் டெஸ்ட், ஹோம் அட்ரஸ் என்று சொல்லுவோம். இது எங்களுக்கு ஐபி வெர்ஷன் 4 எங்களுக்கு சரி. ஐபி வெர்ஷன் 6 பிள்ளைகள் ஹோம் அட்ரஸ் கோலான் 1 என்று வந்திருக்கணும் எங்களுக்கு. யார் பிள்ளைகள்? கோலான் 1 1 to 7 அல்ல 1. 172.68.0.0 என்பது வகுப்பு B இனுடைய தனிப்பட்ட ஐபி ஒரு வீச்சம். சரியா பிள்ளையா? பிரைவேட் ஐபி ரேஞ்ச் பிள்ளைகள் பாடமாக வச்சுக்கொள்ளுங்க. கிளாஸ் ஏட ரேஞ்ச் யாரு சொல்லுங்க? பிரைவேட் ஐபி 10.0.0.1 முதல் 10 சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம். பிரைவேட் ஐபி ரேஞ்ச் படிச்சிருப்பீங்களா எல்லாம்? 10.0.0.1 முதல் அல்லது 10.0.0 ஸ்டார்ட்ல இருந்து எடுங்க. அப்ப 0 தொடக்கம் 10 255 255 255. கிளாஸ் பி சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம். கிளாஸ் பி 172. வெரி குட். 16.0.0 தொடக்கம் 172 31 255 255. கிளாஸ் சி சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம். கிளாஸ் சிட பிரைவேட் ஐபி ரேஞ்ச் 192 168 0 தொடக்கம் 192 168 255 255. ஓகே, பாடமாக்கி வச்சுக்கோங்களா இதை. சோ எங்களுக்கு கிளாஸ் பிட ஐபி ரேஞ்ச் அவங்க தந்தது சரியா பிள்ளைகள்? இல்ல, எங்களுக்கு 172 மேக்சிமம் பிள்ளைகள் 31 தான் வரலாம். 68 எப்படி வர? அதனால எங்களுக்கு பிள்ளை. ஐந்தாவது 000255 என்பது கிளாஸ் ஏ துணை வழி மறைமுகமா மாறி வந்திருக்கணும். 255000 வந்திருக்கணும் பிள்ளைகள். எனவே ஆன்சர் எங்களுக்கு ரெண்டாவது. ரைட், குட். இது பாடமாக்கி வச்சுக்கோங்க.
இது ஒவ்வொரு ரேஞ்சிலையும் வந்து என்னென்ன ரேஞ்சுன்னு சொல்லி எங்களுக்கு தந்திருக்காங்க. கிளாஸ் ஏ, கிளாஸ் பி, கிளாஸ் சின்னு சொல்லி ஒவ்வொரு ரேஞ்ச் எங்களுக்கு நெட்வொர்க் பண்றதுக்கு தந்திருக்காங்க. ஒருவேளை நாங்க பார்ட் டூல பிள்ளைகள் டயக்ராம் கீறக்குள்ள ஐபி அட்ரஸ் எங்களுக்கு தரப்படாத பட்சத்துல நாங்களா செல்ஃபா தான் ஐபி அட்ரஸ் எடுக்கணும். அந்த டைம் வந்து அந்த பிரைவேட் ஐபி ரேஞ்சில இருந்தா நீங்க ஒரு ஐபி வந்து சூஸ் பண்ணணும். தென் 20வது எம்சிக்யூ பாருங்க பிள்ளைகள். சமிக்ஞை ஊடுகடத்தலில் தரவுகளின் இயல்புகளில் மாற்றங்களை ஏற்படுத்துகின்ற பல காரணிகள் காணப்படுகின்றன. இதன் காரணமாக பெறுநரால தகவல்கள் ஒழுங்காக கிடைக்காமை மற்றும் கிடைக்கும் தகவல்களில் தெளிவின்மை போன்ற ஏராளமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன. ஏ தொடக்கம் டி வரைக்கும் முகப்படியாளமிடப்பட்ட இவ்வாறான சில காரணிகளை 1 தொடக்கம் 4 வரைக்கும் முகப்படியாளமிடப்பட்ட விளைவுகளோட பொருத்தமாக்குக. ரைட், நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஒரு பக்கம் காரணி பிள்ளைகள், இன்னொரு பக்கம் விளைவுகள். முதல்ல பாருங்க, ஒடுக்கல் என்று சொல்லியிருக்க பிள்ளைகள் அட்டெனுவேஷன். ஒடுக்கல் என்று சொன்னா என்ன பிள்ளைகள்? ஒடுக்கல் ஒடுக்கல் யாரு சொல்லுங்க? ஒடுக்கல் என்பது அந்த ஊடகத்தின் தடை காரணமாக போற சிக்னலுக்கான சொல்லுங்க பிள்ளை பாப்போம். பலம் குறையுது. பலம் கூடிய சிக்னல் பிள்ளைகள் எங்களுக்கு பலம் குறைந்த சிக்னலா வர்ற சக்தி வந்து குறையுது. எங்களுக்கு சிக்னல் வந்து வீக் ஆகுது. எங்களுக்கு யாரும் பிள்ளைகள் இது ஒடுக்கல். திரிப்படைதல் என்ன சொன்னா பிள்ளைகள்? ஒரு வடிவத்திலிருந்து இன்னொரு வடிவத்துக்கு மாறுற. நாங்க அனுப்புற டேட்டா அந்த ஊடகத்தின் மின் தூண்டல் காரணமாக ஒரு வடிவத்திலிருந்து இன்னும் ஒரு வடிவத்தில் அந்த ஷேப்ல எங்களுக்கு மாற்றம் ஏற்பட்ட யாரும் பிள்ளைகள்? டிஸ்டோஷன். தாமத நேரம் என்பது பிள்ளைகள் எங்களுக்கு லேட்டன்சி டைம். இதை நாங்க மறைநிலை என்று கூட சொல்லலாம் பிள்ளைகள். இது என்ன கேஸ்ண்டா, ஒரு டேட்டா எங்களுக்கு போக எடுக்கிற நேரம் இருக்குதானே பிள்ளைகள்? நேரம் எங்களுக்கு ஒரு காரணி தான். இப்போ லாங் டைம் இருக்குமென்னு சொன்ன பிள்ளைகள் நாங்கள் அதை க்ளோஸ் பண்ணிவிட்டுருவோம். சம்டைம் கூட டைம் எடுக்குமென்ற பிள்ளைகள் ஓட்டோவா எங்களுக்கு ஃபெயில் ஆகும். இப்ப தாமத நேரம் என்பது பிள்ளைகள் 2 டிவைஸுக்கு இடையில டேட்டா போறதுக்கு எடுக்கக்கூடிய டைமை சொல்லும் பிள்ளைகள். இரைச்சல் என்ன யாருங்களுக்கு? இரைச்சல் நாய்ஸ். இரைச்சல் என்பது பிள்ளைகள் பொதுவா நாங்க இப்ப போற சிக்னலோட நாங்க பரிமாற சிக்னலோட தேவையில்லாத பிற சிக்னல் எங்களுக்கு கலந்து போற சிக்னல்ல தெளிவற்ற தன்மையை ஏற்படுத்துமாக இருந்தால் இதுக்கு பேர் யார் பிள்ளைகள்? இரைச்சல் என்று சொல்லுவோம், நாய்ஸ். இப்ப சொல்லுங்க நீங்க, ஒடுக்கலுக்கு யாரு வரும் பிள்ளைகள்? ஒடுக்கலுக்கு ஊடகத்தினோடு பயணிக்கும் போது பலம் இழத்தல் 2வது. திரிபடிதலுக்கு யார் எங்களுக்கு? பரிமாற்றும் போது சமிக்ஞையின் வடிவத்தில் மாற்றம் ஏற்படுதல் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன். குட். தாமத நேரம் என்ற யார் பிள்ளைகள்? ஒளிப்பட மாநாடு, வீடியோ கான்பரன்சிங், விஓஐபி, ஆன்லைன் விளையாட்டுகள் போன்றவற்றை பாதிக்கலாம். சரியா பிள்ளையா? இதுக்கு எக்ஸாம்பிள் நம்ம வகுப்புல கூட ஆன்லைன் கிளாஸ்ல பிள்ளைகள் நிறைய பேர்ட்ட நான் கேள்வியை கேட்பேன். கேள்வியை கேட்டு பிள்ளைகள் பதிலும் சொல்லிடுங்கள். நாங்க விளங்கப்படுத்திட்டு போயிட்டு இருப்போம். போயிட்டு இருந்த மாதிரி இன்னொரு ஆள் வந்து அன்மியூட் பண்ணி பேசும். அந்த விடை சொல்லும். நாங்க கேள்வியை கேட்டிருக்க மாட்டோம். என்னத்துக்குடா விடையன்னு பார்த்தா நாங்க 5 நிமிஷத்துக்கு முதல் கேட்டோமே அந்த கேள்விக்கு அந்த பிள்ளை விட சொல்லுது. அப்ப என்ன அர்த்தம்? அந்த பிள்ளைக்கு 5 மினிட்ஸ் கழிச்சு தான் நாங்க போடுற சவுண்ட் எல்லாம் பிள்ளைகள், நாங்க கதைக்கிற பேச்சு எல்லாம் அந்த பிள்ளைக்கு விளங்குது. காரணம் என்ன? கவரேஜ் இஷ்யூ. எஸ் அனோவா? எஸ் அனோவா? நீங்க அதான் பார்த்திருப்பீங்க. நாங்க பேசுவோம், பேசி 5 மினிட்ஸ்ல அந்த பிள்ளை ரிப்ளை பண்ணும். நாங்க விளங்கப்படுத்திட்டு போகல சவுண்ட் ஒன்று வரும். என்ன சவுண்ட் ஒன்று பார்த்து அந்த பிள்ளை கேள்விக்கு பதில் சொல்லிருக்கு. 5 நிமிஷத்துக்கு முதல் கேட்ட கேள்விக்கு இப்பதான் பதில் சொல்லிருக்கு. காரணம் என்ன? அந்த பிள்ளைக்கு டிலே ஆகுது. நாங்க கிளாஸை முடிச்சிருவோம். பிள்ளை பார்க்கும், என்னடா இடையோட கிளாஸ் எடுத்து வந்து கேட்கும் பர்சனலா மெசேஜ்ல, என்ன சார் கிளாஸ் முடிஞ்சா? ஏன் நாங்க கிளாஸை முடிப்போம் என்று சொன்னது கூட அந்த பிள்ளைக்கு நான் முடிச்ச பிறகு 5 நிமிஷத்தெல்லாம் போகும். அதுக்குள்ள மீட்டிங்ல எங்க இருக்காது. யோசிச்சு பாருங்க. நானும் வந்து வகுப்புல ஏசினா நின்னல ஒழுங்கான சிம்ம போடுத்து வாங்கடாப்பான்னு சொல்லி ஞாபகம் இருக்கா? ரைட். அதே மாதிரி சில பாட்டி வந்து கேம் விளையாடுவாங்க. கேம் விளையாட மாதிரி கேரம் அப்படி இழுத்த மாதிரி நின்றும். கேரம் இழுத்த மாதிரி அப்படி நின்றும். கொஞ்ச நேரத்தை அதை பார்த்தா காயெல்லாம் அப்படியே கலைஞ்சு கிடக்கும். என்னன்னு பார்த்தா என்ன நடந்ததுன்னு எங்களுக்கு தெரியா? கவரேஜ் இஷ்யூ. எஸ் ஆனோவா? ரைட். ஸோ சொல்லுங்க, ஒளிப்பட மாநாடு, விஓஐபி, ஆன்லைன் விளையாட்டுகள் போன்றவற்றை பாதிக்கலாம். யார் அப்படிகள்? தாமத நேரம். தெளிவற்ற தன்மையால பரிமாற்றம் தரவின்ற தரம் குறைவடைதல். யார் அப்படிகள்? நாய்ஸ், இரைச்சல். எங்க இருக்கு ஆன்சர்?
ஃபர்ஸ்ட் ஒன் இல்லையா? குட், ரைட். ஓகே, பாருங்க. பின்வரும் கூற்றுக்களுள் உண்மையானது எது? ஓகே, நான் இதை கொஞ்சம் பிள்ளைகள் எக்ஸ்பிளைன் பண்றேன்டா. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க கொஞ்சம் ஆன்சர் பண்ணுங்களா? எல்லாரும் போர்டை பாருங்க. அடுத்த முக்கியமான பார்ட் பிள்ளைகள் என்கிரிப்ஷன் பார்ட். இது ஒவ்வொரு வருஷமும் எக்ஸாமுக்கு வருது. கன்ஃபார்ம் இந்த வருஷமும் வரும் பிள்ளைகள், அதுல எந்த மாற்றமும் இல்லை. இந்த வருஷம் எங்களுக்கு வந்தே ஆகும். கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோனீங்கன்னா பிள்ளைகள், போன முறை 2 MCQ வந்திருக்கு. இந்த முறையும் 2 அல்லது ஒரு MCQ கன்ஃபார்ம் வரும் பிள்ளைகள். வார கொஸ்டினுக்கு தைரியமா நீங்க அடிக்கலாம். கொஞ்சம் விளங்கி எடுத்துருங்க. ஓகே, ரைட். ஒருக்கா பாருங்க. என்கிரிப்ஷன் அப்படின்னு சொன்னா என்னென்று படிப்போம் பிள்ளைகள். யாரு? என்கிரிப்ஷன் மறைகுறியாக்கம் என்று சொல்லுவோம் நாங்க. மறைகுறியாக்கமா என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் என்று சொன்னது பிள்ளைகள் அது ஒரு பாதுகாப்பு நுட்பம். சார் உங்களோட போர்டு எனக்கு விளங்குதில்லை, எப்படி பின் பண்ற? ஒன்று செய்யலாம், நீங்க லீவ் ஆயிட்டு திரும்ப ஜாயின் ஆகலாம். ஓட்டோ வாண்ட போர்ட் காட்டும். அந்த டைம் மேலுக்கு பாத்தீங்கன்னா ஒரு பின் பண்ற மாதிரி, பின் என்று சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு, பின் மாதிரி. அதை கிளிக் பண்ணீங்கன்னா பின் ஆகும். சரியா? பாருங்க பிள்ளைகள், என்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடியது மறைகுறியாக்கம் என்று சொல்லுவோம். இது என்ன மறைகுறியாக்கம் என்பது பிள்ளைகள், ஒரு சென்டர், நல்லா கவனிங்க, ஒரு சென்டர் ஒரு ரிசீவருக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப போறாங்க. இது ஏங்கிற சாதனம் இல்ல ஒரு யூசர், இது பிங்கிற யூசர். ஓகே, ஒரு மெசேஜை கொடுக்காரு. என்ன மெசேஜ்னு சொன்னா, எப்படி இருக்கீங்க, அதுக்காக ஃபர்ஸ்ட்டுக்கு கேட்போமேங்கிறதுக்காக ஹலோ என்று போடுறார். ஓகே, இந்த மெசேஜ் பிள்ளைகள் இப்படியே போகும்டா. சில பாட்டி இருக்கு, அவங்களுக்கு சரியான ஆசை என்னண்டா, இவங்க 2 பேரும் என்னத்தை பேசுறாங்க நடுவில் இருந்து பார்க்கணும். ஓகே, அன்ஆத்தரைஸ் யூசர் ஏசனும் அப்படிகள் 2 பேரும் பேசுறத அவங்களுக்கு தெரியாம ஒட்டு கேட்கிற பாட்டி, அனுமதி அளிக்கப்படாத அணுகலை மேற்கொள்ளக்கூடிய நபர். அவர் தான் யார் அப்படி எங்களுக்கு? ஹேக்கர் என்று சொல்லுவோம். யாரு? ஹேக்கர். அந்த ஹேக்கரோட வேலை என்ன அப்படிகள்? ஒன்று 2 பேரும் என்ன பேசுறாங்கன்னு பாக்குற, அல்ல டேட்டா வந்து வங்கால ஒடுக்குற. எஸ் அனுவா? இப்ப இந்த டேட்டா ஹலோ என்பது ஹலோ வண்டே போகும் அப்படிகள், ஹலோ வண்டே போகும் என்று சொன்னா நடுவுல பாப்ப நான் ஹலோ போகுது, ஹாய் வருகுது, சாப்பிட்டீங்களா போகுது, எஸ் வருகுது, ரைட். அவ்வளோத்தையும் நோட் பண்ணுவான் யார் அப்படிகள்? ஹேக்கர். இதை தடுக்கணுங்கிறதுக்காக நாங்க யூஸ் பண்ணக்கூடிய பாதுகாப்பு நுட்பம் யார் அப்படிகள்? என்கிரிப்ஷன். என்கிரிப்ஷன் என்ன தெரியுமா? நாங்க பரிமாற செய்திய மற்றாக்களுக்கு விளங்காத மாதிரி அதை குழப்பமான செய்திகளாக மாற்றி அனுப்பும் செயற்பாட்டுக்கு பேர் அப்படிகள் என்கிரிப்ஷன். உதாரணமாக கவனிங்க, எங்கெல்லாம் எச் இருக்கோ அங்கெல்லாம் அட் குறியீடு, ஈக்கு பதிலாப்பிளிகள் கேபிட்டல் எச் எக்ஸாம்பிள், எல்லுக்கு பதிலாப்பிளிகள் உதாரணமாக 7ஆம் நம்பர், ஓக்கு பதிலாப்பிளிகள் எக்ஸ்கிளமேஷன் மார்க். அதே மாதிரி இந்த மார்க்குக்கு பதிலாப்பிளிகள் எங்களுக்கு லைக் இ என்று சொல்லக்கூடிய லெட்டர். அப்ப இந்த ஹலோ ஆனது இப்படி வாசிக்க முடியாத மாதிரி பிள்ளைகள் குழப்பமான செய்தியா மாறி போகல. இவர் பார்த்த பைத்தியம் பிடிக்கும், என்னடா போகுது யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. ரைட், என்ன போகுதுன்னு தெரியும் ஆக்களுக்கு. ஏன்னா நடுவுல இருந்த பாப்பான் போற மெசேஜ் குழப்பமான செய்தியா போகுது பிள்ளைகள். அப்படியே போக இவனுக்கும் தலை அப்படியே பீ, யோசிச்சு பாருங்க. எனவே அந்த டேட்டா பிள்ளைகள் ரிசீவருக்கு போன பிறகு என்கிரிப்ஷன் ஆன டெக்ஸ்ட் ஆனது மீண்டும் வாசிக்கக்கூடிய நிலைக்கு மாற்றம் அடையும். அதுக்கு பேர் பிள்ளைகள் டீக்ரிப்ஷன், மறைகுறி நீக்கம். அப்ப மறைகுறி ஆக்கம் என்ற என்கிரிப்ஷன் எங்களுக்கு சென்டரோட சைட்டும், மறைகுறி நீக்கம் என்று சொல்லக்கூடிய டீக்ரிப்ஷன் ஆனது ரிசீவரோட சைட்டும் பிள்ளைகள் நடக்கும். டவுட் இருக்கோ? இதுல டவுட் இருக்காடா? என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் டவுட் இருக்கும். நாங்க சும்மா பிள்ளைகள் குறியீட்டுல காட்டுறேன்டா, ரியலா பாத்தீங்கன்னா 128 பிட் 256 பிட்டை பேஸ் பண்ணிட்டா என்கிரிப்ஷன் நடக்கும். அப்ப எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு லெட்டர்னா 128 பிட்ல எங்களுக்கு என்கிரிப்ட் ஆகும் பிள்ளைகள், அல்ல 256 பிட்ல என்கிரிப்ட் ஆகும். அப்ப ஹேக்கர் பாப்பா நீ என்னடா இது 256 பிட்ல என்கிரிப்ட் ஆனா சும்மா இல்லையா? ரைட். சோ கைஸ் கவனிங்கடா, இந்த என்கிரிப்ஷன்ல பிள்ளைகள் 2 டைப் எங்களுக்கு இருக்கு. 2 டைப் இருக்குடா. ஒன்று வந்து நாங்க சொல்லுவோம் பிள்ளைகள் சமச்சீர் சாவி மறைகுறியாக்கம். யார் எங்களுக்கு? சமச்சீர், சமச்சீர் சாவி, சமச்சீர் சாவி மறைகுறியாக்கம். நாங்க இங்கிலீஷ்ல சொல்லுவோம் பிள்ளைகள் சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். யார் எங்களுக்கு? சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், சமச்சீர் சாவி.
ரெண்டாவது டைப் எங்களுக்கு இருக்கு பிள்ளைகள். இது சமச்சீர்ன்னு சொன்ன அடுத்து எங்களுக்கு யார் பிள்ளைகள்? சமச்சீர் அட்ரஸ் ஆவி. சமச்சீர் அட்ரஸ் ஆவி. அப்ப இது சிமெட்ரிக் என்று சொன்னா பிள்ளைகள் இவரை நாங்க சொல்லுவோம் அசிமெட்ரிக் அப்படின்னு சொல்லக்கூடிய அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன் பிள்ளைகள். ஒன்று சிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன், ரெண்டாவது எங்களுக்கு யார் பிள்ளைகள்? அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன். கிளியர்? ரைட். இதுல சமச்சீர் சாவி என்பது பிள்ளைகள் என்ன கேஸ்ண்டா, என்கிரிப்ஷன் மற்றும் டீக்ரிப்ஷன் ஆகிய ரெண்டு செயற்பாடுகளுக்கும், நல்லா கவனிங்க, என்கிரிப்ஷன் மற்றும் டீக்ரிப்ஷன் ஆகிய ரெண்டு செயற்பாடுகளுக்கும் ஒரே மாதிரியான சாவி பயன்படுத்தப்பட்டு, ஒரே மாதிரியான சாவி என்று சொன்ன பிள்ளைகள் சேம் கீ. என்கிரிப்ஷனுக்கு பயன்படுத்துற அதே சாவியை தான் யாருக்கும் பயன்படுத்த முடியல? டீக்ரிப்ஷனுக்கும். அப்ப என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ஆகிய இரண்டு செயற்பாடுகளுக்கும் ஒரே மாதிரியான சாவியே பயன்படுத்தப்பட்டு அந்த செயற்பாடு நடக்குமாக இருந்தால் அதுக்கு பேர் யார் பிள்ளைகள்? சமச்சீர் சாவி மறைகுறியாக்கம். லைக் இப்போ நாங்க பாஸ்வேர்டு பிள்ளைகள் என்கிரிப்ட் பண்ண போறோம். எந்த பாஸ்வேர்டு 1 2 3 4, உங்களோட பாஸ்வேர்டு 1 2 3 4, ரெண்டு பேரும் ஒரே மாதிரியான பாஸ்வேர்டை பயன்படுத்த போறோம் பிள்ளைகள். இது ஒரு பெஸ்டான பாதுகாப்பு நுட்பமா? இது ஒரு பெஸ்டான பாதுகாப்பு நுட்பமா பிள்ளைகள்? சென்டர் ரிசீவர் ஆகிய ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான கீயை பயன்படுத்துற பிள்ளைகள். ரெண்டு பேருமே சேம் கீ. அவ்வளவு கண்டு எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை. யோசிச்சு பாருங்க, பாதுகாப்பு தான் இல்லைன்னு இல்லை, ஆனா அவ்வளவு கண்டு பாதுகாப்பு இல்லை. அப்ப எந்த சாவியை பயன்படுத்திய பிள்ளைகள் என்கிரிப்ஷன் பண்ணக்குள்ள சென்டரும் ரிசீவரும் தங்களுக்கு இடையில ஒரு ரகசியமான சாவி ஒன்றை பகிர்ந்து கொள்ளணும், சீக்கிரட்டான கீ. நான் சொல்லணும், சிலாக்கள் பேசல தெரியுமா, பேசி போட்டு .வை என்ன அர்த்தம்? .வை என்ன அர்த்தம் பிள்ளைகள்? ஹாய் போட்டு போட்டு போடுவாங்கள ஹேஷ், நான் தான் நாள் போடுறா இல்லையாக்கள்? போடுறா இல்லையா? போட்டு போட்டு .வை சரி என்ன அர்த்தம்? அதுக்கு பிறகு பண்ணாத மெசேஜ். இது அவங்களோட ஷார்ட் கட். சில பாட்டி இருக்கி அவனை பொடிய மாறிங்க போடுவாங்க. நாங்க இப்ப என்னடா சொல்லி கேட்டா, மச்சான் அது .வச்சா சொன்னாடா, இந்த நம்பர் ரிப்ளை பண்ணக்கூடாது அடுத்தது நாடுவாங்க. யோசிச்சு பாருங்க, .வச்சா பொடிமா சொல்லுவாங்க, .வச்சா மச்சான் .வச்சாட்டா அங்கே ரிப்ளை போடக்கூடாது நம்ம, அதான் அர்த்தமா சொல்லுவானுங்கள். இதெல்லாம் யாரு? அவங்களோட குறியீடு பிள்ளைகள். அப்ப சென்டர் ரிசீவர் ரெண்டு பேரும் தங்களுக்கு இடையில ஒரு ரகசியமான கீ ஒன்றை பகிர்ந்து கொள்றாங்க இல்லையா? ஹாய் சும்மா வருமாண்டா ரிப்ளை பண்ணக்கூடாமா சொல்லுவானுங்கள். ஹாய் ஹேஷ் வந்துச்சுன்னு சொன்னா ரைட் உரியால் பண்ணிருக்கின்ற அர்த்தம். யோசிச்சு பாருங்க, இது யார் பிள்ளைகள்? எங்களுக்கு சிமெட்ரிக். அப்ப சென்டர் ரிசீவர் ரெண்டு பேரும் தங்களுக்கு இடையில ஒரு ரகசியமான சாவியை வந்து பகிர்ந்து கொள்ளணும் பிள்ளைகள். அப்ப என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ஆகிய ரெண்டு கம்பிளிகள் ஒரே மாதிரியான கீ எங்களுக்கு பயன்படுத்தப்பட்டா அதுக்கு பேர் எங்களுக்கு யாரு? அதுக்கு பேர் யாரு பிள்ளைகள்? சிமெட்ரிக். இஸ் இட் ஓகே? இஸ் இட் ஓகே? இந்த 83 பேர்ல எத்தனை பேருக்கு இப்ப நான் சொன்னது படிச்சு தெரியாது? ரைட். இப்ப அடுத்து எங்களுக்கு யார் பிள்ளைகள்? அசிமெட்ரிக் என்று சொல்லக்கூடிய சமச்சீர் அட்ரஸ் ஆவி மறைகுறியாக்கம். ரைட். இப்ப கவனிங்கோ, சமச்சீர் அட்ரஸ் ஆவி மறைகுறியாக்கம் என்பது பிள்ளைகள் இங்க என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ஆகிய ரெண்டு செயற்பாடுகளுக்கும் ரெண்டு வேறுபட்ட சாவிகள் எங்களுக்கு பயன்படுத்தப்பட போது பிள்ளைகள். ரெண்டு வேறுபட்ட சாவி. என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீ பயன்படுத்தப்பட்டா அடுத்த கீ யாருக்கு யூஸ் ஆகும் பிள்ளைகள்? டீக்ரிப்ஷனுக்கு. அப்ப என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீ பயன்படுத்தப்பட்டா அடுத்த கீ யாருக்கு பிள்ளைகள்? டீக்ரிப்ஷனுக்கு எங்களுக்கு யூஸ் ஆக போதும். இங்கதான் எங்களுக்கு என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ஆகிய ரெண்டு செயற்பாடுகள் பிள்ளைகள் ரெண்டு வேறுபட்ட சாவிகளான தனிப்பட்ட சாவி, நல்லா கவனிங்க, தனிப்பட்ட சாவி, தனிப்பட்ட சாவி என்ற அப்படிகள் பிரைவேட் கீ, பிரைவேட் கீ, அதே மாதிரி பொதுச்சாவி என்று சொல்லக்கூடிய பப்ளிக் கீ, பொதுச்சாவி என்று சொல்லக்கூடிய பப்ளிக் கீ. அந்த பிரைவேட் கீ பப்ளிக் கீ ஆகிய ரெண்டு விதமான சாவிகளும் பயன்படுத்தக்கூடிய என்கிரிப்ஷன் யாருன்னு பார்த்தா இதுங்களுக்கு அசிமெட்ரிக் பிள்ளைகள். யாருங்களுக்கு? அசிமெட்ரிக். பிரைவேட் கீ மற்றும் பப்ளிக் கீ ஆகிய இரண்டு விதமான சாவிகளும் பயன்படுத்தப்படும். சரியா? இதுல பொதுச்சாவி என்பது பிள்ளைகள் நெட்வொர்க்ல காணப்படுற இப்ப எந்த பப்ளிக் கீ பிள்ளைகள் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாரும் வந்து தெரிஞ்சு கொள்வாங்க. ஏன்னா பப்ளிக் கீ என்பது பிள்ளைகள் யூசர் நேம் மாதிரி, பிரைவேட் கீ என்பது பிள்ளைகள் எங்கட பாஸ்வேர்ட் மாதிரி. பாஸ்வேர்ட் எனக்கு மட்டும் தான் தெரியும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எந்த இன்ஸ்டா பிள்ளைகள் நீங்க ஃபாலோ பண்ணணும்டா எந்த யூசர் நேம் இருந்தா காணும் இல்லையா? எந்த யூசர் நேம் யாருக்கும் ஷேர் பண்ணலாம், ஆனா எந்த பாஸ்வேர்ட் எனக்கு மட்டும்தான் பிள்ளைகள் தெரியும். கிளியர்?
ஸோ யூசர் நேம் என்பது பிள்ளைகள் லைக் எங்களோட பப்ளிக் கீ என்பது யூசர் நேம் மாதிரி, ஆனா பிரைவேட் கீ என்பது பிள்ளைகள் எங்களோட பாஸ்வேர்ட் மாதிரி. அப்புறம் யூசருக்கான பப்ளிக் கீ அந்த நெட்வொர்க்குள்ள எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஆனா அந்த யூசருக்கான பிரைவேட் கீ அந்த யூசருக்கு மட்டும் தான் தெரிஞ்சிருக்கும். இஸ் இட் ஓகே? கிளியர்? இந்த ரெண்டு கீயும் விளையிட்டா உங்களுக்கு? ரைட், நல்லா கவனிங்க. இந்த டேட்டா கம்யூனிகேஷன்ல மேற்கொள்ற பிள்ளைகள் நல்லா கவனிங்களா, சென்டர் ரிசீவர் ஆகிய ரெண்டு பேருக்கும், சென்டர் ரிசீவர் ஆகிய ரெண்டு பேருக்கும் பிள்ளைகள் பிரைவேட் கீயும் இருக்கும், பப்ளிக் கீயும் இருக்கும். சென்டருக்கும் பிரைவேட் கீ இருக்கும், ரிசீவருக்கும் பிரைவேட் கீ இருக்கும். அதே மாதிரி சென்டருக்கும் பப்ளிக் கீ இருக்கும் பிள்ளைகள், ரிசீவருக்கும் பப்ளிக் கீ இருக்கும். ஓகே, ரைட். இப்ப நல்லா கவனிச்சுக்கோங்க, இவர் பிள்ளைகள் ஏ என்று சொல்லக்கூடிய ஆள், இவர் எங்களுக்கு பி என்று சொல்லக்கூடிய ஆள். ஏட பிரைவேட் கீ பிள்ளைகள் நான் பிரைவேட் ஏ என்று எடுக்க, பப்ளிக் கீயை நான் பப்ளிக் ஏ என்று எடுக்க பிள்ளைகள். பி இந்த பிரைவேட் கீயை நாம் பிள்ளைகள் பிரைவேட் பி என்று எடுக்க, அதே மாதிரி பப்ளிக் கீயை நாம் பிள்ளைகள் பப்ளிக் பி என்று சொல்லி எடுக்க. ஆல்ரைட், இப்ப சொல்லுங்க, நார்மலா பார்ப்போம் பிள்ளைகள். ஏ வந்து பிக்கு ஒரு மெசேஜ் போடணும்டா ஏக்கு என்ன தேவை? ஏங்கிறாள் பிக்கு ஒரு மெசேஜ் அனுப்ப போறாருண்டா ஏக்கு என்ன தேவை? என்ன தேவை? ஏ வந்து பிக்கு மெசேஜ் போட போறாரு, பிட பப்ளிக் கீ தேவை. எஸ் நோவா? சோ நல்லா கவனிங்க பிள்ளைகள், இவரு என்கிரிப்ஷன் பண்றதுக்காக, யாருக்கு பிள்ளைகள்? என்கிரிப்ஷன் பண்றதுக்காக ரிசீவரோட பப்ளிக் கீயை யூஸ் பண்ணுவார். கிளியர்? என்கிரிப்ஷன் பண்றதுக்காக ரிசீவரோட பப்ளிக் கீயை யூஸ் பண்ணுவான் பிள்ளைகள். இப்ப ரிசீவருக்கு வந்த பிறகு அவரு தண்ட அக்கௌண்ட லாகின் பண்ணி பார்க்கணும்னா அவருக்கு என்ன தேவை? அவரோட பாஸ்வேர்ட் தேவை. பிள்ளைகள் திங்க் பண்ணி பாருங்களேன், நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போடணும், நீங்க எனக்கு ஒரு மெசேஜ் போட போறீங்கன்னா பிள்ளைகள், நீங்க எந்த நம்பருக்கு தானே மெசேஜ் போடுவீங்க? அது யார் பிள்ளைகள்? எந்த பப்ளிக் கீ. எந்த இன்ஸ்டால் ஒரு மெசேஜ் போட போறீங்கன்னா பிள்ளைகள், நீங்க எந்த பப்ளிக் கீ தான் பிள்ளைகள் மெசேஜ் பண்றீங்க? என்கிரிப்ஷன் பண்றதுக்காக நீங்க யூஸ் பண்ணுவது ரிசீவருக்கான பப்ளிக் கீயை. எனக்கு மெசேஜ் வந்ததுன்னா நான் அந்த ஃபிங்கரை வச்சு தானே லாகின் பண்ணுவேன், அது யார் பிள்ளைகள்? எந்த பிரைவேட் கீ. அப்ப என்கிரிப்ஷன் நடக்குது பப்ளிக் கீயை பேஸ் பண்ணி, டீகிரிப்ஷன் நடக்குது பிள்ளைகள் பிரைவேட் கீயை பேஸ் பண்ணி. இஸ் இட் ஓகே? கிளியர்? ஏ பிக்கு மெசேஜ் போடணும்டா பி இந்த பப்ளிக் கீக்கு தேவை. அப்ப என்கிரிப்ஷன் ஆனது ரிசீவரோட பப்ளிக் கீயை பேஸ் பண்ணி நடக்கும். டீகிரிப்ஷன் அந்த மெசேஜ் வரைக்கும் வந்தோடனே அவரோட யூசர் நேம் அடிச்சு தானே அவர் பாப்பாரு, பாஸ்வேர்ட் அடிச்சு. சோ ரிசீவருக்கான பிரைவேட் கீயை பேஸ் பண்ணி பிள்ளைகள் எங்களுக்கு டீகிரிப்ஷன் நடக்கும். கிளியர்? டவுட் இருக்கா? அப்ப கவனிங்க, என்கிரிப்ஷனுக்காக ரிசீவரோட பப்ளிக் கீ அப்படிகள் நாங்க யூஸ் பண்றோம். யாரு? பப்ளிக் கீ. அதே மாதிரி டீகிரிப்ஷனுக்காக கவனிங்க, டீகிரிப்ஷனுக்காக அப்படிகள் அதே ரிசீவருக்கான பிரைவேட் கீயை நாங்க யூஸ் பண்றோம். இது ஓகேவாடா? என்கிரிப்ஷனுக்காக நாங்க யூஸ் பண்ண பிள்ளைகள் ரிசீவருக்கான பப்ளிக் கீ, டீகிரிப்ஷனுக்கு யூஸ் பண்ண பிள்ளைகள் ரிசீவருக்கான பிரைவேட் கீ. இஸ் இட் ஓகே? கிளியர்? இது ஓகேவா? இது எங்களுக்கு சமச்சீர் அட்ரஸ் ஆவி மறைகுறியாக்கம். டவுட் இருக்கோ? இன்னும் ஒரு டெக்னிக் இருக்கு, டிஜிட்டல் சிக்னேச்சர். அதை விளங்கப்படுத்த முதல் டவுட் இருக்கான்னு சொல்லுங்க. ரைட், டவுட் இல்ல உங்களுக்கு. பெர்ஃபெக்ட். இப்ப கவனிங்க பிள்ளைங்க, இப்ப அடுத்த டெக்னிக் எங்களுக்கு இருக்குடா, டிஜிட்டல் சிக்னேச்சர். அதை முதல் பார்க்க முதல் பிள்ளைகள் எங்களுக்கு எக்ஸாம்ல எப்படி சொல்லுவாங்கன்னு பாருங்கடா. ரெண்டு கீவேர்ட் யூஸ் பண்ணுவாங்க பிள்ளைகள். ஒன்று ஒன்று பப்ளிக் கீ, நல்லா கவனிங்க, பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக் என்று சொல்லி பாய்ப்பாங்க பிள்ளைகள். யாரு? டெக்னிக். அப்படின்டா நல்லா கவனிங்களா, பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம், மறைகுறியாக்க நுட்பம். ரைட்? ஏண்டா பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்,
அதே மாதிரி பிள்ளைகள் எங்களுக்கு இன்னொன்று இருக்கு, பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக். யார் பிள்ளைகள்? பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். ஓகே, அப்படின்னா தமிழ்ல பிள்ளைகள் தனிப்பட்ட சாவி, தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்க நுட்பம் என்று சொல்லுவோம் பிள்ளைகள் நாங்க. ரைட், கவனம் பெண், நிறைய பேர் மாறுற இதுல பப்ளிக் கீ பிரைவேட் கீ வேற கேஸ்டா. யார் பிள்ளைகள்? பப்ளிக் கீ பிரைவேட் கீ எங்களுக்கு வேற கேஸ். பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக் என்றா வேற கேஸ் பிள்ளைகள், பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக் என்றா வேற கேஸ். நெட்வொர்க்ல பிள்ளைகள் தரவு தொடர்பாடல ஈடுபடக்கூடிய 2 யூசருக்கும் பிரைவேட் கீ இருக்கும், பப்ளிக் கீயும் இருக்கும். கவனம், அல்ல பப்ளிக் கீ என்பது பிள்ளைகள் நெட்வொர்க்ல இருக்கிற எல்லாரும் தெரிஞ்சு கொள்ளலாம், பிரைவேட் கீ என்பது குறித்த யூசர் மட்டும்தான் பிள்ளைகள் தெரிஞ்சு கொள்வாரு. இதுல கேஸ் இல்லை உங்களுக்கு. ஓகே, இதுல எந்த பிரச்சனையும் இல்லை பிள்ளைகள். ஆனா நல்லா கவனிங்கோ, பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் என்ன சொன்னா பிள்ளைகள், இது பொதுவா எங்கட சமச்சீர் சாவி சமச்சீர் அற்ற சாவிக்கான ஒரு அடுத்த டேர்ம் பிள்ளைகள் எங்களுக்கு. ஓகே, சமச்சீர் சாவி மறைகுறியாக்கம், சமச்சீர் அற்ற சாவி மறைகுறியாக்கத்துக்கு பிள்ளைகள் நாங்க சொல்ற இன்னும் ஒரு பேர் தான் பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம் மற்றும் தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்க நுட்பம். இதுல பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம் யாருக்கு சூட்டபிள்? சிமெட்ரிக்கா அசிமெட்ரிக்கா? சமச்சீரா சமச்சீர் அற்றதா? கெஸ் பண்ணுங்க. பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம் யாருக்கு பிள்ளைகள் சூட்டபிள் ஆகும்? சமச்சீருக்கா சமச்சீர் அற்றதுக்கா? பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம் யாருக்கு பிள்ளைகள் சூட்டபிள்? சமச்சீரா சமச்சீர் அற்றதா? ரைட், நிறைய பேர் பாக்கீங்க தங்களுக்கு இடையில பொதுவான சாவிகளை பகிர்ந்து கொள்றதால அது எங்களுக்கு பொதுச்சாவி என்று சொல்லி இல்லையா பிள்ளைகள்? பொதுவான சாவி என்றா அது காமன் கீ பிள்ளைகள், நாட் த பப்ளிக் கீ. பப்ளிக் கீ காமன் கீ ரெண்டும் வேறு வேறு. ஓகே, பட் தமிழில் ரெண்டும் எங்களுக்கு பொதுதான், இல்லைன்னு இல்லை. சரியா, கவனமா. பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம் என்றா பப்ளிக் கீயை பேஸ் பண்ணி என்கிரிப்ஷன் பண்ணினால் அதுக்கு பேர் பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக். ஷார்ட்கட். எப்படி? பப்ளிக் கீயை பேஸ் பண்ணி என்கிரிப்ஷன் நடக்குமா, அதுக்கு பேர் என்ன பிள்ளைகள்? பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். இப்ப சொல்லுங்க, பப்ளிக் கீயை பேஸ் பண்ணி என்கிரிப்ஷன் நடக்கிறது எங்க பிள்ளைகள்? சமச்சீர் அற்றது இல்ல. யாருல? சமச்சீர் அற்றது இல்ல. ஏன்னா சமச்சீர் அற்றதுல பிள்ளைகள் எங்களுக்கு பிரைவேட் கீயும் வருது, பப்ளிக் கீயும் வருது. பப்ளிக் கீயை பயன்படுத்தி என்கிரிப்ஷன் நடக்கிற டெக்னிக் என்ன சொன்னா அது யாரு பிள்ளைகள் எங்களுக்கு? அசிமெட்ரிக் கீ. கிளியர்? அப்ப அசிமெட்ரிக் கீயினோட பேர் தான் எங்களுக்கு யாரு? பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம். ஓகேவா? நல்ல தெளிவா நோட் பண்ணி கொள்ளுங்க பிள்ளைகள், முக்கியமான பாட்டு இது. சரியா உங்களுக்கு? ஓகேவாடா? பொதுச்சாவியை பயன்படுத்தி மறைகுறியாக்கம் நடக்கிற நுட்பம் என்று சொன்ன பிள்ளைகள் அது எங்களுக்கு சமச்சீர் அற்ற சாவி மறைகுறியாக்க நுட்பம், அசிமெட்ரிக். தனிப்பட்ட சாவி என்ற பிள்ளைகள் பிரைவேட் கீ. சென்டர் ரிசீவர் ஆகிய 2 பேரும் தங்களுக்கு இடையில ஒரு தனிப்பட்ட சாவிகளை பகிர்ந்து கொள்றதால அதுக்கு பேர் பிள்ளைகள் தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்க நுட்பம். அது யாரா இருக்கும் சொல்லுங்க? அது யாரு பிள்ளைகள்? சிமெட்ரிக். ஓகே, அப்ப தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்கம் என்று சொல்றது பிள்ளைகள் சிமெட்ரிக். பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம் என்று சொன்னா அது யாரு பிள்ளைகள்? அசிமெட்ரிக். இஸ் இட் கிளியர் நவ? டவுட் இருக்கோ? ரைட், இப்போ நாங்க டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒருக்கா பார்ப்போமா? யார் பிள்ளைகள்? டிஜிட்டல் சிக்னேச்சர். அதையும் பார்த்தோம்னா லாஸ்ட் இயர் வந்த கொஸ்டினையும் பிள்ளைகள் உங்களுக்கு நான் செஞ்சு காட்டிடுவேன். அதை நீங்களே செல்ஃபா செய்யலாம். இப்போ நாங்க உடனுக்குடன் பிள்ளைகள் செல்ஃபா செய்யலாம். ரைட், டன். இப்போ கவனிங்கோ, டிஜிட்டல் சிக்னேச்சர் என்ன சொன்னா பிள்ளைகள் நல்லா கவனிங்களா? டிஜிட்டல் சிக்னேச்சர் இல்லையா? டிஜிட்டல் சிக்னேச்சர் அப்படிகள் இலக்க முறை கையெழுத்திடல் என்று சொல்லி தமிழ்ல சொல்லுவோம் நாங்க. எப்படி? இலக்க முறை கையெழுத்திடல், டிஜிட்டல் சிக்னேச்சர். டிஜிட்டல் சிக்னேச்சர் என்பது பிள்ளைகள் அதாவது ஒரு செய்தியை நாங்க ஒரு ஆளுக்கு அனுப்புற டைம் அந்த செய்தியானது உரியாளிட்டிருந்து வந்திருக்கான்னு சொல்லி ஒரு உறுதிப்படுத்தல் கிடைப்பதற்கான நுட்பம் யார் பிள்ளைகள்? டிஜிட்டல் சிக்னேச்சர். நாங்க நார்மலா ஒரு லெட்டர் அனுப்பக்குள்ள பிள்ளைகள் சைன் பண்ணி அனுப்புவோம். எதுக்கு நாங்க சைன் பண்ற?
குறித்த மெசேஜ் ஆனது, குறித்த லெட்டர் ஆனது எனக்கிட்ட இருந்து வந்திருக்கு, எனக்கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு உத்தரவாதம் கிடைக்கும். கிளியர்? அது எங்களுக்கு யார் அப்படிகள்? சைனிங். இந்த சைனிங்கை நாங்க இமெயில் பிள்ளைகள் பயன்படுத்துறோம். எலக்ட்ரானிக்கல் அப்படிகள் நாங்க பரிமாறுற எல்லா விதமான மெசேஜ்லையும் எங்களுக்கு இந்த டிஜிட்டல் சிக்னேச்சர் இருக்கு பிள்ளைகள். நீங்க மாறி நினைச்சுறாங்க நிறைய பேர் இப்போ இன்னைக்கு பிள்ளைகள் சைன் பண்றேன்னு சொன்னா நாங்க பெண்ணை வச்சு சைன் பண்றாங்க சொல்லி, அப்படி இல்லை. டிஜிட்டல் சிக்னேச்சர் என்பது பிள்ளைகள் ஒரு மெசேஜ் இன்னால்ட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி பிள்ளைகள் ஒரு கன்ஃபர்மேஷன் ஒன்று எங்களுக்கு கிடைக்கும். கிளியர்? இந்த டெக்னிக் கூடாக ரிசீவருக்கான சென்டருக்கான ஐபி அட்ரஸ், அவர் எத்தனை மணிக்கு அந்த மெசேஜ் அனுப்பியிருக்காரு, எங்க இருந்து அனுப்பியிருக்காரு, எல்லா விதமான உறுதிப்படுத்தல் கிடைக்கும் இல்லையா? மற்றபடி டிஜிட்டல் சிக்னேச்சர் நாங்க சைன் பண்ணுவது அல்ல. கவனம். ஓகே, ரைட். இதுல என்ன கேஸ் அப்படிகள் நல்லா கவனிங்கோ. இப்போ பேசிக் அப்படிகள் நான் ஒரு டெக்னிக் ஒன்று சொல்றேன் பாருங்க. இப்போ எந்த நம்பர் அப்படிகள் நீங்க சேவ் பண்ணி வச்சிருப்பீங்க. ஓகே, உங்களோட நம்பரை நான் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். எனக்கிட்ட இருந்து தான் மெசேஜ் வந்திருக்குன்னு அப்படிகள் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்க? எனக்கிட்ட இருந்து ஒரு நம்பர்ல இருந்து மெசேஜ் வர டைம் அது எனக்கிட்ட இருந்து தான் கன்ஃபார்மா வந்திருக்குன்னு அப்படிகள் எதை வச்சு கன்ஃபார்ம் பண்ணுவீங்க நீங்க? நீங்க சேவ் பண்ணி வச்ச என்ற பேரை கொண்டு. எஸ் ஆனவா? நீங்க சேவ் பண்ணி வச்சு அதே நம்பர்ல இருந்து உங்களுக்கு ஹாய் என்ற ஒரு மெசேஜ் வரும் அப்படிகள் அது கன்ஃபார்ம் நான் போட்ட மெசேஜ். எஸ் ஆனவா? எஸ் ஆனோ அப்படிகள்? எஸ். புதுசா ஒரு நம்பர்ல இருந்து எந்த பேரை சொல்லி மெசேஜ் ஒன்று உங்களுக்கு வந்தா அது நம்பிக்கைக்கு கொஞ்சம் மாறாக உங்களுக்கு இருக்கும். உண்மைதானே பிள்ளைகள்? நம்புவோமா இல்லையா? இது இவர் தானா? இந்த டவுட் ஒன்று இருக்குமா இல்லையா? இருக்கும். ஏன்? அந்த நம்பர் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியா? என்கிட்ட இருந்தா நான் ஆல்ரெடி உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிருப்பேன். இன்ஃபார்ம் பண்ணாத ஒரு நம்பர்ல இருந்து எந்த பேரை சொல்லி ஒரு மெசேஜ் வந்திருக்கு, அதை நம்பலாமா இல்லையான்னு சொல்லி உங்களுக்கு ஒரு தடுமாற்றம் இருக்கு பிள்ளைகள். கிளியர்? இது எது எந்த நம்பர்ல இருந்து கன்ஃபார்மா ஒரு மெசேஜ் வந்தா கன்ஃபார்ம் அது யார் பிள்ளைகள்? நான் தான். கிளியர்? அப்ப உத்தரவாதம் அளிக்கிறேன்னு சொன்னது பிள்ளைகள், நாங்க ஒரு ஆள்கிட்ட இருந்து ஒரு ஆளுக்கு மெசேஜ் போக்கல, இது இன்னார்கிட்ட இருந்து தான் வந்திருக்குன்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும் பிள்ளைகள். அதுக்கு பேர் தான் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? டிஜிட்டல் சிக்னேச்சர். ரைட்? இப்ப சொல்லுங்க நீங்க. எங்களுக்கு சென்டர் ரிசீவர் ஆகிய 2 பேர் இருக்காங்க பிள்ளைகள். கிளியர்? சென்டர் ரிசீவர் ஆகிய 2 பேர் எங்களுக்கு இருக்காங்க. இப்ப இவர் பிள்ளைகள் ஏல இருந்து பிக்கு ஒரு மெசேஜ் ஒன்று போக போகுது. யார்ல இருந்து யாருக்கு பிள்ளைகள்? ஏல இருந்து பிக்கு. நீங்க சொல்லுங்க. வளமையை போல இவர் பிள்ளைகள் பிரைவேட் கீ எங்களுக்கு ஏ, இவரோட பப்ளிக் கீ யார் பிள்ளைகள்? பப் ஏ. இவரோட பிரைவேட் கீ எங்களுக்கு பிரை பி, பப்ளிக் கீ யார் பிள்ளைகள்? பப் பி. ரைட்? இப்ப சொல்லுங்க நீங்க, நான் சைன் பண்ணணும்டா பிள்ளைகள், நான் இந்த அக்கௌண்ட் லாகின் பண்ணணும். எந்த அக்கௌண்ட் நான் லாகின் பண்ணதான் பிள்ளைகள் நான் சைன் பண்ணலாம். இப்ப நான் சைன் பண்றதுக்கு எந்த பப்ளிக் கீயை பயன்படுத்தணும்னா எந்த பிரைவேட் கீயை பயன்படுத்தணும்னா? நீங்க வாட்ஸ்அப்ல லாகின் பண்ண போறீங்க. உங்களோட வாட்ஸ்அப்புக்கு நீங்க பின் எல்லாம் போட்டு வச்சிருப்பீங்க, ஃபிங்கர் போட்டிருப்பீங்க. உங்களோட வாட்ஸ்அப்ல லாகின் பண்ணா தான் நீங்க எனக்கு மெசேஜ் அனுப்பலாம். அப்ப நீங்க சைன் பண்ணணும்னா எதை யூஸ் பண்ணுவீங்க பிள்ளைகள்? உங்களோட பிரைவேட் கீ. அப்ப சொல்லுங்க, இங்க சென்டர் யாரோ அந்த சென்டருக்கான பிரைவேட் கீயை பயன்படுத்தி என்கிரிப்ஷன் நடக்குது. எஸ் ஆனோவா? எஸ். ஏன்னா நான் பிள்ளைகள் சென்டர் என்ன சொன்னா நான் இந்த வாட்ஸ்அப்பை ஃபிங்கர் வச்சு லாகின் பண்ணி தான் நான் இந்த மெசேஜ் உருவாக்குறேன். ஓகே, அப்ப இங்க என்கிரிப்ஷன் நடக்குது பிள்ளைகள் சென்டருக்கான பிரைவேட் கீ. உங்கள்கிட்ட மெசேஜ் வந்தோன்னு எதை கொண்டு நீங்க உறுதிப்படுத்துறீங்க? யாரு சென்டரோ அந்த சென்டருக்கான பப்ளிக் கீயை பயன்படுத்தி. எஸ் ஆனோவா பிள்ளைகள்? சென்டருக்கான பப்ளிக் கீயை பயன்படுத்தி. அப்ப சென்டருக்கான கவனிங்க, சென்டருக்கான பிரைவேட் கீ என்கிரிப்ஷனும் சென்டருக்கான பப்ளிக் கீ வந்து டீக்ரிப்ஷனுக்கும் பயன்படுத்தப்படும். எங்க பிள்ளைகள்? டிஜிட்டல் சிக்னேச்சர். ஓகே, அசிமெட்ரிக்ல என்ன டெக்னிக்? அசிமெட்ரிக் இங்க பாருங்க. அசிமெட்ரிக் என்ன டெக்னிக் பிள்ளைகள்? சமச்சீர் அற்றத்துல நான் உங்களுக்கு மெசேஜ் போட போறேன்டா, எனக்கு என்ன தேவை? ரிசீவருக்கான சொல்லுங்க, ரிசீவருக்கான பப்ளிக் கீ தேவை பிள்ளைகள். அதை நீங்க டீக்ரிப் பண்ணணும்டா நீங்க ரிசீவர் உங்களோட பிரைவேட் கீயை பயன்படுத்தி டீக்ரிப் பண்ணுவீங்க. இது என்ன கேஸ் பிள்ளைகள்? சமச்சீர் அட்ரஸ் அவைமறைக்குறியாக்கும். ஆனா சைன் பண்ணக்குள்ள என்ன கேஸ்? யாரு சென்டரோ சென்டர் தான் சைன் பண்ணுவார். அப்ப சென்டரோட பிரைவேட் கீ எங்களுக்கு என்கிரிப்ஷனுக்கும் அந்த மெசேஜ் உங்களுக்கு வந்தோம் பிள்ளைகள் நீங்க
எந்த பேரை பார்த்து தான் அதை என்கிட்ட இருந்து வந்த மெசேஜான்னு சொல்லி டீக்ரீப் பண்ண போறீங்க. அப்ப ரிசீவரோட சைட்ல சென்டருக்கான பப்ளிக் கீயை பேஸ் பண்ணி டீக்ரிப்ஷன் நடக்கும். Is it clear now? Do you have any questions up to here, guys? சொல்லுங்க, டவுட் இருக்கா? ஓகே, டவுட் இல்லைன்னு சொன்ன அப்படிகள் அங்க கொஸ்டின்ஸை செக் பண்ணலாம். ரைட், ஓகே. இப்ப சொல்லுங்க பிள்ளைகள், எங்களுக்கு பின்வரும் கூற்றுக்களுள் உண்மையானது எது? ஓகே, உண்மையான கூற்றா? சரி பாருங்க, பின்வரும் கூற்றுகள் உண்மையான கூற்று பிள்ளைகள். பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம். சொல்லுங்க பிள்ளைகள், பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம் என்று சொன்னா சிமெட்ரிக்கா அசிமெட்ரிக்கா? சமச்சீரா சமச்சீர் அற்றதா பிள்ளைகள்? சமச்சீர் அற்றது. வெரி குட். அசிமெட்ரிக். அசிமெட்ரிக், குட். பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பம் என்றா பிள்ளைகள், பிரைவேட் கீ பப்ளிக் கீ ஆகிய ரெண்டு வித்தியாசமான சாவிகள் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷனுக்கு பயன்படுத்தப்படும். நாங்க இன்னும் அழகா சொல்ல போனா பப்ளிக் கீயை பயன்படுத்தி என்கிரிப்ஷனும் பிரைவேட் கீயை பயன்படுத்தி டீக்ரிப்ஷன் நடக்கும். பொதுச்சாவி மறைகுறியாக்க நுட்பத்தில் அனுப்புவருக்கான தனிப்பட்ட சாவியை பயன்படுத்தி தரவானது மறைகுறி நீக்கம் செய்யப்படும். சரியா அப்படியா? மறைகுறி நீக்கம் என்ற அப்படிகள் டீக்ரிப்ஷன். சென்டருக்கான பிரைவேட் கீயை பயன்படுத்தி டீக்ரிப்ஷன் நடக்குதாம். இது தவறு. எதை பயன்படுத்தி டீக்ரிப்ஷன் நடக்கிற? ரிசீவருக்கான பிரைவேட் கீயை பயன்படுத்தி. இங்க அனுப்புவர் வந்து எங்களுக்கு பிழை, பெறுநர் வந்திருக்கணும். ஓகே, சோ ஏ கூற்று எங்களுக்கு பிழை. இலக்க முறை கையொப்பமிடலில் மறைகுறியாக்கத்திற்காக அனுப்புவரின் தனிப்பட்ட சாவியும் மறைகுறி நீக்குவதற்காக அனுப்புவரின் பொதுச்சாவியும் பயன்படுத்தப்படும். சரியா அப்படியா? சென்டரிட பிரைவேட் கீ என்கிரிப்ஷனுக்காகவும் சென்டரிட பப்ளிக் கீ டீக்ரிப்ஷனுக்காகவும். எஸ், ரைட். இது எங்களுக்கு சரி. சி பார்ட், தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்க. தனிப்பட்ட சாவி என்ற யார் எங்களுக்கு? தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்க நுட்பம் என்ற யாரு? பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக். யார் அப்படிகள்? சிமெட்ரிக், சமச்சீர் சாவி. வெரி குட். தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்க நுட்பத்தில் பொதுச்சாவி மற்றும் தனிப்பட்ட சாவி எனும் இரண்டு வேறுபட்ட சாவிகள் பயன்படுத்தப்படும். சரியா அப்படியா? சிமெட்ரிக்ல வெவ்வேறுபட்ட சாவிகள் பயன்படுத்துவோமா, அல்லது ரெண்டு பேரும் தங்களுக்கு இடையில ஒரே மாதிரியான ரகசிய சாவியை பகிர்ந்து கொள்வாங்களா? ரகசிய சாவியை பகிர்ந்து கொள்வாங்க. ரைட், காமன் கீ தான் யூஸ் ஆகுது அப்படிங்க. இங்க வித்தியாசமான ரெண்டு சாவி பயன்படுத்தப்படுறல, அப்ப எங்களுக்கு சி வராது. சமச்சீர் அற்ற சாவி மறைகுறியாக்கத்தை விட சமச்சீர் சாவி மறைகுறியாக்கம் வேகமானது. சரியா அப்படியா? சமச்சீர் அற்றதுன்னு சொன்னா பிள்ளைகள் என்கிரிப்ஷனுக்கு ஒரு கீ, டீக்ரிப்ஷனுக்கு இன்னொரு கீ. சமச்சீர் எங்களுக்கு ரெண்டுக்கும் ஒரு கீ. எது எங்களுக்கு ஸ்பீடா இருக்கும்? ரெண்டுக்கும் ஒரு கீ போறது ஸ்பீடா இருக்குமா, வேற வேற கீ போறது ஸ்பீடா இருக்குமா? ஒரே கீ போறது. எஸ் ஆனோவா? சிமெட்ரிக் ஃபாஸ்ட் எங்களுக்கு. எஸ். சோ ஏயும் சியும் எங்களுக்கு வரணும் போல ஆன்சர் இல்லையா? அப்படியா? பியும் சியுமா? பியும் சியும். சார் இதுக்கு யூஸ் பண்ற புரோட்டோகால் எங்களுக்கு எஸ்எஸ்எல் இருக்குல்ல, டிஎல்எஸ் எஸ்எஸ்எல் என்கிரிப்ஷன் புரோட்டோகால். சரி, இப்ப கவனிங்க. அடுத்த கொஸ்டின் பிள்ளைகள் எங்களுக்கு சுரேஷ் ஐசிடி ஃபார் யூ எனும் இயல் வாசகத்தை, ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் மீராவிற்கு ஆன்சர் என்னடா வந்திருக்கு எங்களுக்கு? பிஎம்டிமா? பிஎம்டி என்ன? பிஎம்டிமா? பிடி. தேர்ட் ஒன் ஆன்சர். எஸ். அடுத்த பாருங்க, சுரேஷ் ஐசிடி ஃபார் யூ எனும் இயல் வாசகத்தை மீராவிற்கு பரிமாற்றுவதற்கு முன்னர் ஒரு ரகசிய சாவியினை முதலில் பரிமாறிக் கொள்கின்றார். அப்ப இது என்ன கீயா இருக்கும் பிள்ளைகள்? சிமெட்ரிக்கா அசிமெட்ரிக்கா? சொல்லுங்க. தங்களுக்கு இடையில ஒரு ரகசியமான கீ ஒன்றை ஷேர் பண்றாரு ஃபர்ஸ்டுக்கு. யாரு? சிமெட்ரிக். இதில் சாவியாக +2 பயன்படுத்தப்பட்டதாக மீராவிற்கு தெரிவிக்கப்பட்டது.
சாவியாக +2 பயன்படுத்தப்பட்டதாக மீராவிற்கு பயன்படுத்த தெரிவிக்கப்பட்டது. இந்த சூழ்நிலை காட்சி தொடர்பான சரியான கூற்று பின்வருவனவற்றுள் இங்க பாருங்க பிள்ளைகள், என்ன கேஸ் தெரியுமா? பொதுவா சிமெட்ரிக் என்று சொன்ன பிள்ளைகள் சென்டர் ரிசீவர் 2 பேரும் வந்து தங்களுக்கு இடையில ஒரு சீக்ரெட்டான கீயை பகிர்ந்து கொள்றதே. இங்க பாருங்க என்ன கேஸ்ண்டா, இப்ப நாங்க பிள்ளைகள் ஹாய் என்ற ஒரு மெசேஜ் போறோம் வைங்க. யார பிள்ளைகள்? ஹாய். இங்க பாருங்களா, இல்லாட்டினா ஹலோ ஒன்று போட போறோம் பிள்ளைகள். ஏனுங்க ஹலோ, ரைட். இதான் இந்த பிளைன் டெக்ஸ்ட். இது யார் பிள்ளைகள்? இந்த பிளைன் டெக்ஸ்ட். வெயிட் பண்ணுங்க, போர்டை ஷேர் பண்றேன் பாருங்க ஒருக்கா. ஓகே, இங்க பாருங்க ஹலோ ஒன்று சொல்லக்கூடிய டெக்ஸ்ட் பிள்ளைகள் நான் ஷேர் பண்றேன். ஓகேவா? இப்போ எங்க பிள்ளைகள் சாவி எங்களுக்கு +3 என்று வச்சுக்கோங்களேன். யாருங்களுக்கு? +3. இது பிள்ளைகள் என்கிரிப்ஷன். என்ன அர்த்தம்? என்கிரிப்ஷன். பொதுவா பிள்ளைகள் என்கிரிப்ஷன் டீக்ரிப்ஷன் ரெண்டு பிள்ளைகள் மெத்ஸோட கனெக்ட் ஆகக்கூடியது, மெத்ஸோட. சரியா? அப்ப என்கிரிப்ஷனுக்கு பிள்ளைகள் நான் +3 பயன்படுத்தினா இது மீனிங் என்ன பிள்ளைகள்? ஹெச்சோட 3 லெட்டரை கூட்டி யார் நடக்கும் எங்களுக்கு? என்கிரிப்ஷன். அப்ப ஹெச்ல இருந்து 3 எங்களுக்கு யார் பிள்ளைகள்? ஹெச் அப்புறம் யார் எங்களுக்கு? ஐ, அங்கால ஜே, அங்கால யார் பிள்ளைகள்? கே. அப்ப இதுக்கு பதிலா யார் அடிக்கும் எங்களுக்கு? கே. ஏபிசிடி தெரியாடி ஆள் மாட்டி ஒன்றும் செய்யலாம். சரியா? ஹெச் அப்புறம் ஐ பிள்ளைகள், ஐக்கு அப்புறம் ஜே, ஜேக்கு அப்புறம் எங்களுக்கு யார் பிள்ளைகள்? கே. ரைட். தேர்ட் லெட்டர் எங்களுக்கு. ஓகே. ஈக்கு அப்புறம் பிள்ளைகள் சொல்லுங்க. ஈக்கு அப்புறம் யார் வரும்? ஈல இருந்து தேர்ட் லெட்டர் யார் பிள்ளைகள் எங்களுக்கு? எஃப், ஜி அண்ட் தென் ஹெச். ஸ்மாலா கேபிட்டலா? ஸ்மால் இ என்பதால் பிள்ளைகள் ஸ்மால் ஹெச். இப்ப எல்ல இருந்து 3வது பிள்ளைகள் சொல்லுங்க. யாரு? எழுது பிறகு எம், அங்கால என், அங்கால யார் பிள்ளைகள்? ஓ. அப்ப எங்களுக்கு ஓ ஓ ஒன்று மாறும் பிள்ளைகள். ஓகே யார் எங்களுக்கு? பி and then Q and then R. Third யார் பிள்ளைகள்? R. சோ எங்களுக்கு மெசேஜ் இப்படி போகும் பிள்ளைகள். இது எங்களுக்கு என்கிரிப்ஷன். ரிசீவருக்கு ஹலோ ஒன்று போகணும்னா பிள்ளைகள் டீக்ரிப்ஷன் பண்றதுக்கு யாரை பயன்படுத்துனாங்க? கீ -3. இஸ் இட் ஓகே? மூண்ட கூட்டி நாங்க என்கிரிப்ஷன் பண்ண பிள்ளைகள் மூண்ட கழிச்ச யாருக்கு மாறும்? டீக்ரிப்ஷன். ஓகேவா? ஓகே. மூண்ட கூட்டி பிள்ளைகள் என்கிரிப்ஷன் நடந்தால் மூண்ட கழிச்சு யாரா மாறண்டா? டீக்ரிப்ஷன். ஓகேவாடா? ரைட். இப்ப நீங்களே சொல்லுங்க பிள்ளைகள் பார்ப்போம் என்ன ஆன்சர். இங்கு இருவருக்கும் இடையில பொதுச்சாவி குறிமுறையாக்க நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரியா பிள்ளையா? பொதுச்சாவி குறிமுறையாக்க நுட்பம் பயன்படுத்தப்பட்டுள்ளது. சரியா பிள்ளையா பிள்ளைகள்? இல்ல, தனிப்பட்ட சாவி மறைகுறியாக்க நுட்பம். ரெண்டாவது பாருங்க, மறைகுறியாக்கப்பட்ட பூச்சிய வாசகமாக KEV4W ஆக காணப்படும். சரியா பிள்ளையா? இதுல KEV6W ஒன்று இருக்கு. எது பிள்ளைகள் ஆன்சர்? எது ஆன்சர்? ஃபோர்த் ஒன்னாம். ரைட். கவனம் அப்ப இங்க பாருங்க. எங்களுக்கு ஆன்சர் பிள்ளைகள் செகண்ட் ஒன். ஏனண்டா பென் நாங்க என்கிரிப்ஷன் பண்ற டைம் சிமெட்ரிக்ல லெட்டர்ஸ் மட்டும் தாண்டா என்கிரிப்ட் ஆகும். ஓகே, நம்பர்ஸோ சிம்பிள்ஸோ மாற போறது அல்ல. அது ஸ்டேபிள் எங்களுக்கு இருக்கும். அப்ப நாங்க குறியீடுகளை பயன்படுத்தினாலோ இலக்கத்தை பயன்படுத்தினாலோ அது எங்களுக்கு மாறாது. ஒன்லி லெட்டர்ஸ் தான் பிள்ளைகள் மாறும். நான் 2க்கு மெஜிக்கும் பாருங்க ஆன்சர். ஓகே, சோ எங்க இருக்கு ஆன்சர்?
வெரி குட். செகண்ட் ஒன். ஃபர்ஸ்ட் வராதேடா. ஃபர்ஸ்ட் எப்படி வார? இங்க 2 பேருக்கு இடையில பொதுச்சாவி குறிமுறையாக்க நுட்பம் என்னடா? பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ்டா. இது எங்களுக்கு யாரு? சமச்சீர் அற்றது இல்லையா? சென்டர் ரிசீவர் 2 பேரும் தங்களுக்கு இடையில பொதுவான சாவிகளை பகிர்ந்து கொண்டு அது யாரு எங்களுக்கு? சமச்சீர் சாவி மறைகுறியாக்கம். இவங்க சமச்சீர் அற்றது என்று சொல்றாங்க இல்லையா? அதனால ஃபர்ஸ்ட் எங்களுக்கு ராங். இது எங்களுக்கு சரி பிள்ளைகள். 3வது பாருங்க, மறைகுறியாக்கப்பட்ட வாசகத்தை மீண்டும் மூல வாசகமா மாற்றுவதற்காக +2 பயன்படுத்தப்படும். -2. நம்பரை சேஞ்ச் பண்ணிடலாம். சிமெட்ரிக் டெக்னிக்ல நம்பர் சேஞ்ச் ஆகாது. கடைசி மட்டும் சேஞ்ச் ஆகாது நம்பர். அதுக்காக நாங்க யாரை பாய்க்கணும்? மத டெக்னிக். இது அசிமெட்ரிக்க பாய்க்கணும் அப்படின்டா. அது வேற ஃபார்முலா அடிப்படையில் மாத்துமே. ஓகே. மறை விளக்கத்திற்காக மீராவின் தனிப்பட்ட சாவி பயன்படுத்தப்படும். இங்க நாங்க எப்படி தனிப்பட்ட சாவியை யூஸ் பண்றேன்? இது சிமெட்ரிக் என்பதால இங்க காமன் கீ தான் பயன்படுத்தப்படுமே தவிர இங்க பிரைவேட் கீ பப்ளிக் கீ கான்செப்ட் இல்ல. இஸ் இட் ஓகே? கடைசியில பாவம் மீரா ஒன்றும் முழங்க கவனிக்க போகுது. டவுட் இருக்கும்? ரைட். நீங்க அப்ப பாஸ்ட் பேப்பர் क्वेश्चन செஞ்சு பாருங்க என்ன 2023 செஞ்சு காட்டணுமா அப்ப? ஓகே 23 அந்த क्वेश्चனை மட்டும் பாப்போமா? எதுக்குடா ஃபோர்த் ஆன்சர் இருக்கீங்க? ஃபோர்த் தானே ஆன்சரா? ஃபோர்த்தா? எதுக்கு ஃபோர்த் ஆன்சர்? எதுக்கு இருக்கீங்க? ஃபோர்த் அப்புறம் வருது 6 வராதுடாப்பா. 2 ரவுட்டருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். நான் நெட்வொர்க் டயக்ராம்க்குள்ள எக்ஸ்பிளைன் பண்றேன்னா ஞாபகப்படுத்துங்க. எல்லாரும் டவுட்டையும் கிளியர் பண்றதுக்குடா தனியா இன்னும் ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணணும். அவ்வளோ டவுட் உங்களுக்கு ஒவ்வொரு ஆட்களுக்கும். இங்க பாருங்களா, நெட்வொர்க்ல வந்து அப்படி கொஸ்டின் எங்களுக்கு ரைட். யா இவங்க பின்வரும் கூற்றுக்கள்ல எது சரியான கேட்டிருப்பீர்கள் நீங்க சொல்லுங்க. ஒரு இலக்க முறை கையொப்பம் ஒரு செய்தியின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தும். சரியா பிள்ளையா? ஏ கூற்று. ஏ கூற்று சரியா பிள்ளையா? சார் ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு இங்கிலீஷ் டேர்ம் என்ன? ஃபர்ஸ்ட் ஆன்சருக்கு இங்க இருவருக்கும் இடையில பொதுச்சாவி குறிமுறையாக்க நுட்பம் என்று சொன்னா இங்க 2 பேருக்கு இடையில பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கான். பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக். இங்க பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்கா அல்லது பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்கா? பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக். ஓகே. இது எங்களுக்கு சிமெட்ரிக்னு சிமெட்ரிக்னு சொன்ன எங்களுக்கு பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ். இவங்க சொல்றாங்க சென்டர் ரிசீவர் 2 பேருக்கு இடையில பப்ளிக் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் வந்து யூஸ் பண்ணப்பட்டிருக்கான். இங்க சென்டர் ரிசீவர் 2 பேரும் தங்களுக்கு இடையில வந்து +2 என்று சொல்லக்கூடிய ஒரு காமன் கீயை ஷேர் பண்றாங்களே. காமன் கீயை ஷேர் பண்ணக்குள்ள இது எங்களுக்கு யாரு? பிரைவேட் கீ என்கிரிப்ஷன் டெக்னிக்ஸ் இல்லையோ? ஓகே ரைட். இப்ப இங்க சொல்லுங்க, ஒரு இலக்க முறை கையொப்பமானது டிஜிட்டல் சிக்னேச்சர் ஒரு செய்தியின் உண்மைத்தன்மையை உறுதிப்படுத்தும். சரியா பிள்ளையா? சரி. சமச்சீரற்ற சாவி குறிமுறையாக்கத்துல அசிமெட்ரிக் கீ என்கிரிப்ஷன்ல அப்படிகள் குறிமுறையாக்கத்திற்கும் குறிமுறை விளக்கத்திற்கும் ஒவ்வொரு சாவிகள் பயன்படுத்தப்படும். சரியா பிள்ளையா? சரி. குறிமுறையாக்க செயன்முறையானது என்கிரிப்ஷன் என்று சொல்லக்கூடியது இயல்புறைய ஒரு பிளெயின் டெக்ஸ்ட் சைபர் டெக்ஸ்டா உருமாற்றம். சரியா அப்படியா? சைபர் டெக்ஸ்ட் அப்படியே குழப்பமான மெசேஜ். சரியா அப்படியா? அதுவும் சரி.
ஏயும் சரி, பியும் சரி, சியும் சரி. சிம்பிள் கொஸ்டின் இல்லையா? அதே போல எங்களுக்கு இன்னும் ஒரு கொஸ்டின்ஸ் வந்து இருந்துச்சு. இல்லைன்னா 23rd இது நாங்க 2022ஆம் ஆண்டு பேப்பர் பார்க்கணும். 23 பார்க்கணும். 2023ஆம் ஆண்டு கழி பார்க்கணும் பிள்ளைகள். நாங்க 22 பார்த்துட்டோம். 23ஆம் ஆண்டு 23ஆம் ஆண்டு பிள்ளைகளுக்கு இன்னும் இருக்கே, இங்க இருக்கு பாருங்க. ரைட். 17வது எம்சிக்யூ பிள்ளைகள். பின்வரும் கூற்றுக்கள்ல எது உண்மையானவை? ஊடுகடத்தப்பட்ட தரவுகளுக்கு மறைவடக்கத்தை கான்ஃபிடென்ஷியலிட்டி வழங்குவதை வந்து உறுதி செய்வதும் மறைகுறியாக்கத்தின் ஒரு பயன்பாடு. சரியா பிள்ளையா? கான்ஃபிடென்ட் தரது பிள்ளைகள். நாங்க 2 பேரும் பரிமாறுறது மற்ற யாரும் பார்க்கல. கான்ஃபிடென்டா சொல்லிடும். சரியா பிள்ளையா? சரி. சமச்சீரற்ற சாவி மறைகுறியாக்கத்தை பயன்படுத்தும் போது ஒவ்வொரு பயனரும் ஒரு சோடி மாறுபட்ட சாவிகளை கொண்டிருத்தல் வேண்டும். சரியா பிள்ளையா? எஸ். பயனர்கள் சமச்சீர் சாவி என்று சொல்லக்கூடிய சிமெட்ரிக் கீ மறைகுறியாக்கத்தை பயன்படுத்தி தகவல்களை பரிமாறும் போது ஒரு பொது சாவி, ஒரு காமன் கீயை கட்டாயமாக பகிர்ந்து கொள்ளல் வேண்டும். சரியா பிள்ளையா? அதுவும் எங்களுக்கு ரைட். ஏபிசி கிளியர். அதே போல இங்க பாருங்க பிள்ளைகள், 23வது சுரேஷ் என்பவர், யாருங்க? சுரேஷ் என்பவர் சமச்சீர் அற்ற சாவி மறைகுறியாக்கத்தை பயன்படுத்தி, சமச்சீர் அற்ற சாவி என்ற பிள்ளைகள் எங்களுக்கு அசிமெட்ரிக் இல்லையா? பப்ளிக் என்கிரிப்ஷன். சுரேஷ் என்பவர் சமச்சீர் அற்ற சாவி மறைகுறியாக்கத்தை பயன்படுத்தி அமெராவால் மாத்திரம் வாசித்தறியக்கூடியவாறு ஒரு மறைகுறியாக்க செய்தியை அனுப்ப வேண்டியிருந்தாள். சுரேஷ் என்பவர் சமச்சீர் அற்ற சாவி மறைகுறியாக்கத்தை பயன்படுத்தி, அசிமெட்ரிக்கை பயன்படுத்தி அமெரவால் மாத்திரம் வாசித்தறியக்கூடியவாறு ஒரு மறைகுறியாக்க செய்தியை அனுப்ப வேண்டியிருந்தால். சொல்லுங்க பிள்ளைகள், என்கிரிப்ஷனுக்கு யாரை யூஸ் பண்ணியிருப்பார்? அமெராவின் பப்ளிக் கீ. எஸ் ஆனவா? அமெராவின் பப்ளிக் கீ. எஸ். டிகிரிப்ஷனுக்கு அமெராட பிரைவேட் கீ. சொல்லுங்க. சுரேஷ் தனது பொதுச்சாவியை பயன்படுத்தி தனது செய்தியை மறைகுறியாக்குதல் வேண்டும் பிள்ளை. சுரேஷ் தனது பிரத்யேக சாவியை பயன்படுத்தி பிள்ளை. சுரேஷ் அமரவின் பொதுச்சாவியை பயன்படுத்தி தனது செய்தியை மறைகுறியாக்குதல் வேண்டும். எஸ். ஸோ ஆன்சர் தேர்ட் ஒன். எவ்வளோ சிம்பிள் கொஸ்டின். ஒவ்வொரு வருஷம் வரும் பிள்ளைகள் மிஸ் பண்ணிட்டாங்க. ஈஸியான பார்ட். 23 பாருங்க பிள்ளைகள். பின்வரும் கூற்றுக்கள்ல உண்மையானது அல்லது உண்மையானவை எது அல்லது எவை? பொதுவாக ஆன்லைன் விளையாட்டுகள் ஒளி மற்றும் ஒளித்தரவுகளை ஸ்ட்ரீமிங் செய்தல் போன்ற செயற்பாடுகளுக்காக யூடிபி நெறிமுறை பயன்படுத்தப்படும். சரியா பிள்ளையா? யூடிபி கரெக்ட். நாங்க படிச்சிருக்கோம். ஆன்லைன் கேம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ற பிள்ளைகள் யூடிபி. பொதுவாக யூடிபி எங்களுக்கு ஃபாஸ்ட், ஆனா நம்பகரம் இல்லை. பொதுவாக நாங்கள் லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் பண்ணக்குள்ள பிள்ளைகள் யாரை யூஸ் பண்ற? யூடிபி. என்ன ரியல் டைம்ல ஹை ஸ்பீட்ல டேட்டாவை பரிமாறுவதற்கு பிள்ளைகள் எங்களுக்கு யாரு பெஸ்ட்? யூடிபி. வலைச்சேவையத்திலிருந்து கோப்புகளை தரவிறக்கம் செய்யவும் பதிவேற்றம் செய்யவும் எஃப்டிபி நெறிமுறை பயன்படுத்தப்படும். சரியா பிள்ளையா? எஸ். ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் என்பது பிள்ளைகள் பொதுவாக டவுன்லோட் அப்லோடுக்காக யூஸ் பண்ணக்கூடிய புரோட்டோகால். அந்த அடிப்படையில் பி கூற்றும் எங்களுக்கு சரி. பாதுகாப்பற்ற வலையமைப்பு ஒன்றில் தொலை உள்நுழைவு மற்றும் ஏனைய பாதுகாப்பான வலையமைப்பு சேவைகளுக்கான பாதுகாப்பாற்றுன்னு சொன்ன பிள்ளைகள் ஒரு சேஃப் இல்லாத, ஓகே, ஒரு சேஃப் இல்லாத அன்சேஃபான நெட்வொர்க் ஒன்று பிள்ளைகள். தொலை உள்நுழைவுன்னு சொன்னா ரிமோட் லாகின். ஓகே, அந்த ரிமோட் லாகின் மற்றும் ஏனைய பாதுகாப்பான வலையமைப்பு சேவைகளுக்கான பாதுகாப்பு முறையை வழங்கக்கூடிய ஒரு முறை வந்து டெல்நெட்டாம். சரியா பிள்ளையா? பிழை. டெல்நெட் எங்களுக்கு பிள்ளைகள் சேஃப் இல்லை. நாங்கள் ரிமோட் லாகினை சேஃபா மேற்கொள்ளணும்னா இதுக்கான புரோட்டோகால் பிள்ளைகள் எஸ்எஸ்ஹெச் புரோட்டோகால். யாரு? எஸ்எஸ்ஹெச். ஓகே, ஸோ ஆன்சர் ஏயும் பியும் சரி. ரைட். அடுத்தது பாருங்க, சமநிலை சோதனை என்று சொல்லக்கூடிய பேரிட்டி செக் தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள்ல எது சரி என்று கேட்டு பிள்ளைகள். அது தரவு பரிமாற்றத்தின் போது மறைக்குறி ஈடாக்கத்திற்கு பயன்படுத்தப்படும். உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், சமநிலை சோதனை என்று சொல்லக்கூடியதா ஒரு மெசேஜ் ஒன்று நாங்க பரிமாற டைம் பிள்ளைகள், அந்த செய்தி பரிமாற்றத்தில் நடந்த பிழைகளை எளிய பிழை கண்டறிதல் நுட்பம் இல்லையா? ஒரு சிங்கிள்
ஒரு சிம்பிளான எரர் டிடெக்ஷன் டெக்னிக் பிள்ளைகள். எரர் டிடெக்ஷன் டெக்னிக். சார் டெல்நெட்னா என்னன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிடலுமா? டெல்நெட்னா ஒன்றும் இல்லை. டெல்நெட்ங்கிறது ரிமோட் லொகேஷன்ல இருந்து கொண்டு தொலைவில் உள்ள ஒரு நபர் தொலைவில் உள்ள ஒரு கணனி வலையமைப்புக்குள்ள உள்நுழைந்து அங்க பணியாற்றக்கூடிய வசதிக்கு பேர் என்ன? டெல்நெட். எக்ஸாம்பிள் நீங்க ஜாஃப்னாவில் இருக்கீங்க, உங்களோட கம்ப்யூட்டர்ல வந்து ஆன்டிவைரஸ் வந்து உங்க அப்டேட் பண்ணணும், ஆனா உங்களுக்கு தெரியாண்டு வச்சுக்கோங்களேன். நீங்க என்ன வந்து கண்டெக்ட் பண்றீங்க? நான் ஜாஃப்னாக்கு வர தவிர நான் சொல்றேன், சில டூல் இருக்கு, எனிடெஸ்க், டீம் விவர் மாதிரியான டூல். அதை போட்டு என்கிட்ட யூசர் நேம் பாஸ்வேர்ட் அனுப்புங்கன்றேன். நீங்க எனக்கு அனுப்புறீங்க. அந்த யூசர் நேம் பாஸ்வேர்டை நான் எங்களோட வீட்டில இருந்து லாகின் பண்ணனா இருந்தா உங்களோட ஏரியாவில் இருக்கக்கூடிய உங்களோட பிசி எண்ட் ஸ்கிரீன்ல வரும். நான் எங்கட வீட்டில இருந்து கொண்டு உங்களோட பிசியை கண்ட்ரோல் பண்ணலாம். அப்ப நான் ரிமோட் லொகேஷன்ல இருந்து கொண்டு ரிமோட்ல காணப்படக்கூடிய ஒரு டிவைஸை நான் ஆக்சஸ் பண்ணி அந்த டிவைஸ்ல நான் பணியாற்றணும் இல்லையா? இதுக்கு பேர் எங்களுக்கு யாரு? டெல்நெட். ஓகே. சோ உங்களுக்கு சமநிலை சோதனை என்பது பிள்ளைகள் ஒரு எளிய பிழை கண்டறிதல் நுட்பம் பிள்ளைகள். திருத்தாது, ஜஸ்ட் கண்டறியும். சோ அது தரவு பரிமாற்றத்தின் போது மறைகுறியீடாக்கத்திற்கு பயன்படுத்தப்படும் பிழை. பரிமாற்றப்பட்ட தரவில் ஏற்பட்ட பிழையினை சரி செய்ய உதவக்கூடிய ஒரு எளிமையான நுட்பம், அதுவும் எங்களுக்கு பிழை. தொடர்பாடல்ல ஆரம்பத்துல பயனரை உறுதிப்படுத்த பிழை. பரிமாற்றப்பட்ட செய்தியில வலு ஏற்பட்டுள்ளதை கண்டறிய பயன்படுத்தப்படும். சரியா பிள்ளையா? சரி, எங்களுக்கு 4வது ஆன்சர். சார் சமநிலை சோதனை சம்பந்தமாக வழங்கப்படுத்துங்க. ஓகே. எங்களுக்கு பேரிட்டியில பாத்தீங்கன்னு சொன்னா சமநிலை சோதனையில 2 நுட்பங்கள் இருக்கு. ஒன்று ஒற்றை சமநிலை, இரட்டை சமநிலை. ஓகே. ஒற்றை சமநிலை என்று சொன்னா நாங்க சொல்லுவோம் ஒட்பேரிட்டி என்று சொல்லி. ஒற்றை சமநிலை. இரட்டை சமநிலை என்று சொன்ன பிள்ளைகள் ஈவன் பேரிட்டி. ஒற்றை சமநிலை என்ன சொல்லுதுண்டா, நாங்க ஒரு மெசேஜ் ஒன்று பரிமாறோம் வைங்களேன். ஒரு 7 பிட்ஸை கொண்ட மெசேஜ் ஒன்று நாங்க பரிமாறுறோம். ஃபைன். ஓகே. ஸோ 100, 10, 11. பேரிட்டி செக்கிங் டைம் நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிட் சேர்ப்போம். எக்ஸ்ட்ரா ஒரு பிட். அந்த பிட்டத்தை நாங்க சொல்லுவோம் சமநிலை பிட் என்று சொல்லி. ஒட்பேரிட்டி என்ன சொல்லுதுன்னா, நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிட் சேர்த்த பிறகு கண்டிப்பா நாங்க சேர்த்துக்கான கூடும். அது 0வா இருக்கலாம் அல்லது 1 இருக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒரு பிட் சேர்த்த பிறகு ஒன்றுகள்ற எண்ணிக்கையை நாங்க கவுண்ட் பண்ணி பார்ப்போம். அந்த ஒன்றுகள்ற எண்ணிக்கை எங்களுக்கு நாங்க எக்ஸ்ட்ரா ஒரு பிட்டை சேர்த்த பிறகு ஒற்றை எண்கள்ல காணப்படும்னு சொல்றது யார் பிள்ளைகள்? ஒட்பேரிட்டி. ஃபார் அன் எக்ஸாம்பிள் எங்களுக்கு பாருங்க 100 1011 போகுது பிள்ளைகள். மொத்தம் ஒன்று எங்களுக்கு எத்தனை டைம் இருக்கு? ஒன்று 4 தரம் வந்திருக்கு பாருங்க. ஒன்று எங்களுக்கு 4 தரம் வந்ததால ஒட்பேரிட்டி என்ன சொல்லுதுன்னா பிள்ளைகள், ஒன்றுகள்ற எண்ணிக்கை வந்து ஒற்றை எண்கள்ற மடங்குல இருக்கணும். 4 என்பது இரட்டை இலக்கம் இல்லோ? அப்ப ஒற்றை இலக்கத்துக்கு மாத்தணும்டா நான் எக்ஸ்ட்ரா 1 சேர்ப்பனா 0 சேர்ப்பனா? ஒன்றுகள்ற எண்ணிக்கையை ஒற்றை இலக்கத்துல மடங்குக்கு மாத்தணும்டா எக்ஸ்ட்ரா யார் செய்ய பிள்ளைகள்? 1 சேர்ப்பன். இது எங்களுக்கு யாரு? ஒட்பேரிட்டி. மேலதிகமாக ஒரு பிட்டை சேர்த்த பிறகு ஒன்றுகள்ற எண்ணிக்கை எண்ணி பார்த்த பிள்ளைகள் அங்க உள்ள ஒன்றுகள்ற எண்ணிக்கை எங்களுக்கு ஒற்றை எண் மடங்கில் காணப்படணும் என்று சொன்னா அது என்ன பேரிட்டி பிள்ளைகள்? ஒட்பேரிட்டி. அது இரட்டை எண்கள்ல காணப்படும் பார்த்தா அது யார் பிள்ளைகள்? ஈவன் பேரிட்டி. இப்ப சொல்லுங்க நீங்க, இங்க ஆல்ரெடி எங்களுக்கு 4 தரம் ஒன்று இருக்கு பிள்ளைகள். இரட்டை எண்கள்லாம் இருக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா சேர்ப்பது நான் ஒண்டையா பூச்சியத்தையா? எக்ஸ்ட்ரா ஒன்றை சேர்த்தா ஒன்று எனக்கு ஒற்றை எண்களுக்கு மாறிடும். இரட்டை எண்கள்ல நாங்க மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னா யாரை சேர்க்கணும் பிள்ளைகள்? 0 சேர்க்கணும். ஓகே. டவுட் இருக்கா? இல்லையே? ஃபைன். ஸோ கைஸ் நான் அப்போ இதோட கிளாஸை முடிக்கண்டா. டைம் போயிட்டு எங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணதால டைம் போகுது பிள்ளைகள். பிரச்சனை இல்லை. அப்போ நான் நாளைக்கு கிளாஸ் வந்து ஏர்லியாக தொடங்குறேன். 7 போல 7 or 7:30 போல. ஓகே. அப்போ நாளைக்கு நாங்கள் பேலன்ஸ் பார்த்துட்டு ஒரு பிரேக் ஒன்று எடுத்துட்டு பிள்ளைகள் நாங்கள் அங்கேயே பார்ப்போம். ஓகேவா? செஞ்சு வைங்க. டவுட் இருந்தா பிள்ளைகள் கேளுங்க. மறக்காம ஃபீட்பேக் ஒன்று பர்சனலாக போட்டுடுங்க. ஓகே ரைட். பாய். குட் நைட். Right, sir. ஓகே.